வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் சொன்னார், 3வது மாதத்துக்கு பின்பதாக அநேகருக்கு கிருபை இல்லாமல் போகும், கிருபை இழந்து போவார்கள் என்று சொல்லி. සුද්ධඥාන වහන්සේ කතා කරමින් සිටිනවා මම කියනවා නේද මේ අවුරුද්දේදී උන්වහන්සේ කතා කරා තුන්වෙනි මාසයේ පටන් කරුණාව අපිට ලැබෙනවයි කියලා. லெபெන්නේ නැහැ කියලා. கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்கிறார். ස්වාමීන් වහන්සේ කියපු එක ස්වාමීන් වහන්සේ කරනවා. ஒரே ஒரு காரியத்தை நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். එක කාර්යයක් අපේ සිතේ තියාගන්න ඕනේ. நாங்கள் ஆராதிக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவன். අපි නමස්කාර කරන්නේ ස්වර්ග බලධාරී දෙවියන් වහන්සේට. சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. சாமானிய மனுஷයෙක්ට නෙවෙයි. தேவன் இல்லாத தேவனும் கிடையாது. දෙවියන් වහන්සේලා දෙවියන් වහන්සේට නෙවෙයි. அதாவது தேவன் இல்லாத தேவர்களை அநேகர் பயபக்தியோடு கூட நமஸ்கரிக்கிறார்கள். දෙවියන් වහන්සේව නැති දෙවියන් වහන්සේව ඒගොල්ලන් බයෙන් හා භක්තියෙන් නමස්කාර කරනවා. ஆனால் வல்லமையுள்ள தேவன் யார் என்று அறிந்த நானும் நீங்களும் அவரை நாங்கள் அலட்சியமாய் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். බලවත් දෙවියන් වහන්සේ කියලා දැනගත්තා වූ අපි උන්වහන්සේව අපි ඇවිල්ලා ඕනාවට එපාවට නමස්කාර කරනවා. நேற்று முன்தினம் அதற்கு முன்பதான காலங்களிலே தேசங்களிலே நடக்கிறதான அழிவுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். පෞගේ දවස්වලදී තිබෙනා වූ මේ ලෝකෙ වෙන්නා වූ දේවල් ඔයගොල්ලන්ට දන්නවා ඇති. மாடிக்கு மாடி வைத்து கட்டப்பட்டதான பெரிய பெரிய கட்டோலன்ஸ் எல்லாமே தரையோடு தரையாய் மாறிவிட்டது. ලොකු ලොකු බිල්ඩින් ඔක්කොම ඇවිල්ලා තරමට්ටම් වෙලා තියෙනවා. அதே நமக்கு நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? ඒක අපිට වෙන්න කොච්චර වෙලා යයිද? சேர்த்து வைத்தார்கள், மாடியில வீடு கட்டினார்கள், வசதி வாய்ப்போடு கூட இருந்தார்கள். රැස් කරා සියලු දේ කරා උතුම් කරා. இன்னைக்கு தெருவில் நிற்கிறார்கள். දැන් ඇවිල්ලා පාරේ සිටින්නේ. மியான்மரிலே 17 மில்லியன். මියන්මාර් වල එච්චර සෙනග மற்ற தேசங்களில் தெரியாது. අනිත් දේශවල දන්නේ නැහැ. அப்ப இந்த தேசங்களிலே நடக்கிறது நம்முடைய தேசத்திலே நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? ඒ රටේ වුණා දේවල් අපේ රටේ වෙන්න කොච්චර වෙලා යයිද? கர்த்தர் இன்னும் நம்மை நேசிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අද වෙනතුරු අපිට ප්‍රේම කරන්න දෙවියන්. திறப்பிலே நிற்க ஒருவனை தேடினேன், ஒருவனை ஆகிலும் காணவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற தேவன். කඩුලේ බැලුවා කඩුලේ කවුරුත් නැහැ කියලා දුක් වෙනා දෙවියන් වහන්සේ. யாரோ ஒருவரை பார்த்து இந்த தேசத்தை இதுவரை காத்து கொண்டு வருகிறார். කවුරු එක්කෙනෙක්ව බලලා මේ දේශය ඇවිල්ලා උන්වහන්සේ ආරක්ෂා කරනවා. நம்முடைய திருச்சபையில் இருக்கிற விசுவாச மக்களுக்கு தெரியுமோ தெரியாது. මේ සභාවේ ඉන්නව කට්ටියට දන්නවද කියලා දන්නේ නැහැ. காலையிலேயே எழுப்பி உங்களை ஒவ்வொருவருடைய பேரையும் சொல்லி ஜெபிக்கிற ஒரு சில சகோதரிகள் கூட்டம் இருக்கிறார்கள் நம்முடைய திருச்சபையில். මේ අපේ සභාවේ ඉන්නවා ඔයගොල්ලන් මේ අපේ සභාවේ ඉන්නව එක්ක එක්කෙනාගේ නම් කියලා යාඥා කරන அது කට්ටිය. சிலர் வருவாங்க, சிலர் வர மாட்டாங்க, லீவ் எடுத்துருவாங்க. සමහරක් කට්ටිය එනවා එන්නේ නැහැ නිවාඩු ගන්නවා. ஜெபத்துக்கு லீவ் கிடையாது. යාඥාවට නිවාඩු නැහැ. 365 நாட்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். 365 දවසම අපි යාඥා කරනවා. என்னிடத்திலும் ஒரு ஜெப புத்தகம் මාගාව යාඥා පොතක් அது என்னோட பேரையும் எழுதி வைத்து ஜெபிக்கிறேன். මේ කෙනාගේ නම ලියලා මම යාඥා இந்த කරනවා. சபையில இருந்து போனவர்கள் அவருடைய பேர் கிடையாது. සභාවේ ගිය කට්ටියගේ නම් නැහැ මේකේ. யாராவது ஜெபிக்க சொன்னால் அதுல பேர் சேர்க்கப்படும். කවුරුහරි යාඥා කරන්න කිව්වොත් ඒ ඇතුල් වෙනවා ඒ නම. ஆவியானவர் சொன்ன அது பேர் இருக்கப்படும். සුද්ධාත්මයන් වහන්සේ කිව්වොත් ඒක නැති. இப்படிதான் வருஷங்களாய் என்னுடைய ஜெப புத்தகம் இருக்கிறது. මේ අවුරුද්දෙන් අවුරුද්දේ යාඥා පොත එහෙම තමයි තියෙන්නේ. என்னுடைய ஜெபம் மிகவும் முக்கியம். යාඥාව වැදගත්. கர்த்தரை தேடுகிறதான ஒரு காலகட்டத்துக்குள் சபை வந்திருக்கிறது. ස්වාමීන් වහන්සේව සොයන්නා වූ මේ කාලයේදී අපි ඇවිත් සිටිනවා. ஆனால் சபை அதை செய்யாதபடி இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். සභාව ඒ දේ කරන්නේ නැතුව සිටින එක අපි බලනවා. நம்முடைய சபையில இருக்கிற சிலரை குறித்து கர்த்தர் தெளிவாய் பேசியிருக்கிறார். අපේ සභාවේ ඉන්නා වූ කෙනෙක් සමහරක් කට්ටිය උදෙසා උන්වහන්සේ කතා කරනවා. அவர்களுடைய பிரயாசங்கள் விருதாவாய் போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ඔවුන්ගේ වීර්යය ඇවිල්ලා නිෂ්ඵල වෙනවයි කියලා ආත්මයන් වහන්සේ කියනවා. அதை நான் இப்பொழுது சொல்ல போவது கிடையாது. ஆனால் இதை சொன்னதை, அதாவது மார்ச் மாதம் 30ஆம் தேதி 8:30 மணி ஆராதனையிலே இப்பேற்பட்டதான ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசினார் என்பதை மாத்திரம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது அதை ஞாபகம் வச்சுட்டாலே போதும். මේ මාසය ඇවිල්ලා මේ 30 වෙනි දවසේදී උන්වහන්සේ කියපු එක ඔයගොල්ලෝ මතක තියාගන්න. ඒ වෙද්දී මම කතා කරන්නේ அதிகம் கர்த்தர் எத்தனையோ முறை எச்சரித்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ කියලා දෙනවා තරවාඩු කරලා දෙවෙනවා. எத்தனையோ காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. බොහෝ දේවල් ඔහුගේ ජීවිතේ
ජීවිතේ වෙලා තිබෙනවා. ஆனால் தாயினுடைய கிருபையினால் அந்த குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது. මවගේ කරුණාවෙන්ද ඒ පවුල ඇවිල්ලා ගොඩනැගීගෙන යනවා. இன்னும் நிறைய பேர் இடத்துல கேட்பாங்க, බොහෝ දෙනා ආනවා. பாஸ்டர் எப்படி ஊழியம் போகுது, ඕගොල්ලන්ගේ සේවාව කොහොමද යන්නේ பாஸ்டர் කියලා. எப்படி இருக்கீங்க? පාස්ටර් කොහොමද ඉන්නේ? நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், මම කියන එකම දෙයක්. அவர் கிருபையினால் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறார். උන්වහන්සේගේ කරුණාවෙන් මම දුවමින් සිටිනවා. அவர் கிருபையில சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. උන්වහන්සේගේ කරුණාව නැත්තම් කිසිම දෙයක් කරන්න බෑ. ஊழியம் எப்படி போகுது? සේවාව කොහොමද යන්නේ? அவருடைய கிருபையினால் ஓடுது. උන්වහන්සේගේ කරුණාවෙන් යනවා. அவ்வளவு மட்டும்தான். එච්චරයි අපිට ඉතුරුව அந்த තිබෙන්නේ. கிருபையை இழந்து போகாதபடிக்கு ඒ කරුණාව නැති කරගන්න යන්නේ නැතුව අපි වග බලා அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் ක්‍රියා පස්සන පරිච්ඡේදය முதலாவது வசனம் தொடங்கி 11வது வசனம் வரை நாங்கள் பார்க்கும் பொழுது එකේ සිට 11 වෙනකන් අපි බලන විටදී அனனியாள் சப்ரால் என்கிறதான ஒரு கணவன் மனைவியை குறித்த ஒரு நடந்த ஒரு சம்பவம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. අනනියා සප්‍රියා ගැන ඒ වුණා ඔය දේ ගැන මේ වචනේ කියලා දෙනවා. அதிலே நான் 14வது வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 14 වෙනි පදේ මම කියවන්න කියලා කියනවා. 14வது வசனம். 14 වෙනි පදය. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். 14வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், 14 වෙනි පදයේදී අපි බලන්න திரளான புருஷர்களும் බොහෝ පුරුෂයන්ද ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி ඒගොල්ලන් විශ්වාසවන්තයෙක් கர்த்தரிடமாக ස්වාමීන් වහන්සේ ළඟට அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். බෝ කෙනා ඇටියට රික්වෙස්ට් කළයි කියලා. எப்ப சேர்க்கப்பட்டார்கள்? කොයි වෙලාවෙදීද? எப்ப சேர்க்கப்பட்டார்கள்? කොයි වෙලාවෙදීද? அனனியாவும் சப்ராலும் மரித்த பொழுது. මේ අනනියා සහ සපිරා මරුණායින් පස්සේ அப்ப நம்ம சபையிலயும் ஆள் சேரணும்னா யாராவது சாவணுமா? අපේ සභාවේ ඇවිල්ලා කට්ටිය එන්න ඕනේ, කවුරු හරි මැරෙන්න ඕනේද? நம்முடைய சபையில இப்பேற்பட்டதான துர்பாக்கியமான காரியங்கள் நடக்கணுமா? මෙවැනි කට්ටිය මෙවැනි දේවල් අපේ සභාවේ සිදු වෙන්න இப்படி ඕනේද? நடந்தாதான் நான் ஆண்டவரை நம்புவேன். මෙවැනි දේවල් උනායින් පස්සේ තමයි මම දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්නේ. இப்படி நடந்தாதான் ஆண்டவர் இருக்கிறதை நான் விசுவாசிப்பேன். මෙවැනි දේවල් උනායින් පස්සේ තමයි දෙවියන් වහන්සේ ඉන්නමයි කියලා මම විශ්වාස அப்படியே කරන්නේ. மனக்கடினம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் මෙවැනි සිත් ගල්ව තිබෙනවා නම් கண்டிப்பாய் கர்த்தர் அதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේ අනිවාර්යෙන් ඒකත් කරන්න බලවත්. நீங்க நினைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நான் சர்ச்சுக்கு போறோம், ඉරිදා එක දවසයිනේ අපි කබාවට அந்த යන්නේ. நாள்ல இப்படி பேசினா எப்படி? ඒ දවසෙත් මේව කතා කරන්න කොහමද? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வர்றீங்க, ඉරිදා එක දවසයි එන්නේ. இந்த ஒரு நாள்ல உங்களோட பேசலன்னு சொன்னா எனக்கு வேற நாள் பேச கிடைக்காது. මේ අද දවසේදී මම කතා කරන්නේ නැත්නම් වෙන දවසක් මට ஏன் சொன்னா அநேகமான பேர் புதன்கிழமை ஜெபத்துக்கு வர்றது கிடையாது, බෝ කට්ටිය ඇවිල්ලා බදාදා යාඥාවට එන්නේ නැහැ. வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வர்றது கிடையாது, සිකුරාදා යාඥාවට එන්නේ නැහැ. சனிக்கிழமை வேத படிப்புக்கு வர்றது கிடையாது. සෙනසුරාදා බයිබල් ස්ටඩි එකට එන්නේ அப்ப නැහැ. நான் உங்களோட எப்ப பேசணும்? මම කවදාද ඔයගොල්ලන්ත් එක්ක කතා කරන්නේ? சொல்லுங்க, எப்ப பேசணும்? කවදාද කතා කරන්නේ? நீ ஒரு நாள் தான் கத்தர் கொடுத்தது. අද දවස් විතරයි මහන්සි දීලා அப்ப තිබෙන්නේ. இந்த நாளிலே நான் பேசி உங்களை உருமாற்றவில்லை என்று சொன்னால் අද දවසේදී මම කතා කරලා ස්වරූපයට වෙනස් කරේ නැත්නම් உங்களுடைய இரத்தப்படி அது என் மீது கேட்கப்படும். ඔයගොල්ලන්ගේ ලේ ඇවිල්ලා මා තුල දෙවියන් அந்த இரத்தப்பலிக்கு நான் நீங்களாக வேண்டும் என்பதற்காக நான் பேசுகிறேன். ඒ දඬුවමට මම වැළකී සිටින්න ඕනේ කියලා මම කතා කරන්නේ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்கும் பொழுது ස්වාමීන් වහන්සේ යේසුස් වහන්සේව කුරුසේ පත් කරන වේලාවේදී யூதர்கள் යුද ජනතාව சத்தமிட்டு சொன்னார்கள், ඒගොල්ලෝ අයි කිව්වා எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மீதும் எங்கள் சந்ததியின் மீதும் அவருடைய இரத்தப்பலி சுமருவதாக என்று சொல்லி. මා පිටද මාගේ පවුල පිටද ලේ විනිශ්චය වෙන්න ඕනේ කියලා. அது இன்று வரை அது படித்துக் கொண்டிருக்கிறது. අද වෙනතුරු ඒක විනිශ්චය වෙමින් සිටිනවා. எனவே அப்பேற்பட்டதான துர்பாக்கியங்கள் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடாது. එවැනි දේවල් අපේ පවුල්වල අපේ ජීවිතය තුළ වෙන්න හොඳ නැහැ. அனனியா சப்ரால் என்று சொல்லப்படுகிறதான ஒரு கணவனும் மனைவியும் இருந்தார்கள். අනනියා සප්ලා කියන මේ දෙන්නෙක් හිටියා. அப்ப இந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறார்கள்? தங்கள் காணி ஆட்சியை விற்கிறார்கள். මේ දෙදෙනා ඇවිල්ලා තමන්ගේ වස්තු විකුණනවා. அப்ப விற்கப்பட்டதான அந்த காணியிலே විකුණ ලැබුවා වේ කාර්යයේදී மனைவி அறிய භාර්යාව සහ ஒரு பங்கை அவன் வஞ்சித்து வைத்துக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. එක කොටසක් ඇවිල්ලා ඒගොල්ලන් අරන් තියාගන්නවා ஒரு කියන. பங்கை கொண்டு வந்து එක කොටසක් අරන් ඇවිල්ලා அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறார்கள். පේරිතරවරුන් ඉදිරියේ තියනවා.
பேதுரு அவனை நோக்கி கேட்கிறான், அந்த அனனியாவை நோக்கி கேட்கிறான், பேத்ரஸ் அனனியா දෙස බලලා අසනවා, அனனியாவே, அனனியா நிலத்தின் கிரயத்தில் ඒ කොටසේදී ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து මේක බොරු කරලා பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி සුද්ධාත්මයන්ට බොරු කරන சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? යක්ෂයා ඔබගේ සිත පුරවලා තියෙන්නේ ඇයි? நான்காவது வசனத்திலே பார்க்கிறோம், හතරවෙනි පදේ අපි விற்க බලනවා, முன்னும் நிலம் உன்னுடையது, තිබෙනා ඒ කාර්යයක් ඔබගේ, விற்ற பின்னும் கிரயம் உன்னுடையது. ඒ විකුණන ලැබුවාන් පස්සෙනුත් ඒක ඔබේ. இப்படிப்பட்ட இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது ஏன்? මෙවැනි හදවතේ මෙවැනි දේවල් උනේ කොහොමද? நீ மனுஷனிடத்தில் அல்ல, මනුෂ්‍යයන්ගේ නොවේ, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். දෙවියන් වහන්සේට බොරු කරයි කිව්වා. நிலத்தை விற்கிறான். ඒ ඉඩම විකුණනවා. விற்கும் முன்பதாகவும் அந்த நிலம் அவளுடையது, විකුණන කලින් ඒක ඔහුගේ, விற்ற பின்பும் அவளுடையது. ඒ විකුණුවාන් පස්සෙනුත් ඔහු අපේ. அவர்கள் முழுசாவும் கொடுக்கலாம், பாதியும் கொடுக்கலாம், ඔක්කොම දෙන්නත් පුළුවන්, යම් කොටසක් දෙන්නත් அது පුළුවන්. அவர்களுடையது. ඒක ඒගොල්ලන්ගේ. ஆனால் ඒ නමුත් அவனுடைய வார்த்தை எப்படியா இருக்கிறது, அவனுடைய கிரியை எப்படியா இருக்கிறது? ඔහුගේ වචනය කෙසේද, ඔහුගේ ක්‍රියාව කොහොමද උනේ? எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி அவர்கள் ஊழியர்களை அல்ல, அப்போஸ்தலர்களை அல்ல, මේ ඔක්කොම මන් දෙනවා කියලා පේරිත්‍රවරුන්ට නොවේ. அவன் ஏமாற்றினது பரிசுத்த ஆவியானவர். ඔහු බොරු කරේ, ඔහු රැවටුවේ දෙවියන් වහන්සේ සුද්ධාත්මයන් වහන්සේව. அவனா சில நேரங்களில் நாங்கள் நினைக்கிறோம், සමහරක් වේලාවෙදී අපි සිතනවා ஊழியக்காரன் கொண்டு தெரியாது, දෙවියන් වහන්සේ සේවය කරන මොකුත්ම දන්නේ නැහැ. அந்த ஆளு பார்த்தா நம்மளோட என்னோ சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருக்கான், ඔහු බලනකොට hina වෙලා ඔක්කොම කතා කර කර ඉන්නවා. ஒன்னும் உட்காந்து சாப்பிடலாம், එකටම වාඩි වෙලා කනවා. ஒன்னா ட்ரிப் போகலாம், முதல்ல ட்ரிப் එකට යනවා. எல்லாம் சேர்ந்து ஐஸ்கிரீம் குடிக்கிறோம், ඔක්කොම අයිස්ක්‍රීම් அதெல்லாம் කනවා. நமக்கு ஒன்றும் தெரியாது, එයාට මොකුත් දන්නේ නැහැ. உண்மையிலே ஒன்றும் தெரியாது. ඇත්තටම මොකුත් දන්නේ නැහැ. தெரிஞ்சிருந்தாலும் அமைய நினைக்கிறேன். දන්නවනේ ඇයි අපි මෙතන ඉන්නේ. அமெரிக்கா, லண்டன் அப்படின்னு எங்கேயாவது போயிட்டு இருக்கோம் ඇමරිකාව ලන්ඩන් වල ඉන්නවා. அப்படின்னு நாம நினைக்கிறது. එහෙම අපි සිතනවා. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருக்கு மறைமா எதுவுமே கிடையாது. සුද්ධාත්මයන් වහන්සේට රහසින් මුකුත් කරන්න බෑ. கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது நடக்கிறதாக ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக் සුද්ධාත්මයන් වහන්සේට අපි සැබවින්ම ඉන්නකොට ඒ සෑම දේවල් කියනවා. அதனால தான் ராஜா கேட்கிறான், ඒ ඉඳ තමයි රජතුමා අසන්නේ, நான் அரண்மனையிலே என்னுடைய என்னது அந்த புறத்துல பேசுகிறதான காரியம் எப்படி அவனுக்கு தெரிகிறது, யார் ஒத்து சொல்லுகிறது என்று சொல்லி கேட்கிறான். எலிசாவினுடைய நாட்களிலே එලිසාගේ කාලයේදී මම ඇවිල්ලා ඒ රජමාලේ ඉන්නකොට කවුද මාගේ දේවාලයේ මිනිස්යාට කියන්නේ කියලා අසනවා. அந்த புறத்துல பேசுறது யாருக்கு தெரியும்? ඒ අතුල කාමරේ කතා කරන එක කාටද? ராஜாவும் ராணி மட்டும்தான் அங்க இருப்பாங்க. ඒ රජනසා ඒ රජතුමා විතරයි. அந்த நாட்கள்ல சிசிடிவி கிடையாது. ඒ කාලයේදී CCTV නැහැ. ஆனாலும் அங்கு பேசுகிறது ஊழியருக்கு தெரியும். ඒ කතා කරපු එක සේවකයාට දන්නවා. தெரியுமா? தெரியாது. දන්නවද නැද්ද? දන්නවා. ஆனால் நாம் கர்த்தரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේව රවට්ටනවා. அப்ப அவன் சொல்லுகிறான், நீ மனுஷனிடத்தில் அல்ல, ඔයා මිනිස්යන්ගේ නොවේ, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். දෙවියන් වහන්සේට බොරු කිව්වයි කිව්වා. ஐந்தாவது வசனம், இந்த வார்த்தைகளை அணியனையா கேட்கிறான். මේ වචනය විලා අනිය අසනවා. கேட்ட மாத்திரத்திலேயே அந்த இடத்திலே விழுந்து ஜீவனை விட்டான். ඒ අසන විටදීම එයා ආවිලා මැරිලා වැටෙනවා. அதை கேள்வியுற்ற எல்லாருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ඒක ඇහුවා හැම එක්කෙනාටම බය හිතුණයි කියලා අපි බයිබලයෙන් බලනවා. கர்த்தர் இன்னும் நம்ம மீது கிருபையாக இருக்கிறார். දෙන්නතුරු මහන්සගේ කරුණාව පෙන්වනවා. ஏனென்று சொன்னால் அதனால தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். මන්ද කියනවානේ ඒ ඉඳ අපි ජීවතුන් අතරේ ඉන්නේ. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம என்றோ மண்ணோடு மண்ணாய் போயிருக்கிறோம். එහෙම නැත්නම් අපි කවදාදෝ ඇවිල්ලා වල ඇතුළට ගිහිල්ලා ඇති. நான் உட்பட මා ඇතුළත. கர்த்தர் கிருபையா என்னை இன்னும் தாங்குகிறார். අදවනතුරු මහන්සගේ කරුණාවෙන් වහන්ස අප நம்ம උසලනවා. எல்லாரையும் தாங்குகிறார். අපි සෑම දෙනාම වහන්ස උසලනවා. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லி. පව් කියනවා පව් කරන කට්ටියගේ ප්‍රධාන පව් කරුවා මං. பவுலே பிரதான பாவின்னு சொன்னா நாங்களே மாறும். පවුල්ම එමනා අපි කොහොමද? ஆனா நாம் அநேக நேரத்தில் ஆண்டவருக்கு பக்கத்துல சீட் போட்டு உட்கார்ந்திருக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ෂීට් එක දාලා වාඩි වෙලා. அதுதான் நாம நினைக்கிறது. வந்தவங்க போயிடலாம், අපි ස්වර්ග ராஜ்‍යයට යන්න පුළුවන්. போக முடியாது. යන්න බෑ. ஏனென்றால் அது பரிசுத்தவான்கள் மாத்திரம் வாழ்கிறோம். සුද්ධාත්ම
බුද්ධවරුන් පමාණමක් ජීවත් වුණ අවස්ථාවේ குமாரனுடைய சாயலுக்கு ஒத்த சாயல் நம்மிடத்தில் உண்டானால் மட்டும்தான் பரலோகம் நமக்கு உண்டு. මේ පුත්‍රයාගේ ස්වරූපය තියුණොත් පමණමයි අපිට ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙන්න පුළුවන්. தன் ரட்சிப்பை கடைசி வரையிலும் காத்துக் கொள்ளுகிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். තමාගේ ගැලවීම අන්තිම වෙනතුරු ආරක්ෂා කරගෙන මනුෂ්‍යයා තමයි ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்திலே பரலோகம் போக முடியாது. ගැලවුම ලැබුණයි කියලා ස්වර්ග රාජ්‍යයට යන්න தசம் බෑ. பாவம் காணிக்கை கொடுத்தால் பரலோகம் போக முடியாது. දසේ කොටස දුන්නයි කියලා අපිට ස්වර්ග රාජ්‍යයට යන්න බෑ. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தால் பரலோகம் போக முடியாது. ඉතින් දවස් සභාවට ආවයි කියලා ස්වර්ග රාජ්‍යයට යන්න බෑ. இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியவை. මේ සියලු දේ අපි කරන්න යුතු දේ. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන විදිහට මාගේ ජීවිතේ තිබෙන්න ඕනේ. பாருங்க, இந்த இடத்துல ஒரு சாதாரணமான ஒரு காரியம் நடக்கிறது. මේ ස්ථානයේ සාමාන්‍ය දෙයක් තමයි වෙන්නේ. நிலம் அவர்களுடையது, ඊටම ඇවිල්ලා ඔහුගේ அதை அவர்கள் விற்கிறார்கள். ඔහු විකුණනවා. விற்று அவர்கள் பணத்தை கொண்டு கொடுக்கிறார்கள். ඒක විකුණලා ඒක සල්ලි දෙනවා. ஆனால் அவருடைய நோக்கம் என்ன? ඒගොල්ලන්ගේ අරමුණ මොකද්ද? குற்ற நாமத்தில் අපි චුට්ටක් තියාගන්න சொல்லியிருக்கலாம். කියන්න පුළුවන්. அப்படி இல்லைனாலும் கூட நாம சும்மா வந்து கொடுத்துருக்கலாம். එහෙම නැත්නම් අපි නිකන් நம்ம ඇවිල්ලා என்ன දෙන්න கொடுக்கிறோம்? පුළුවන්. எப்படி கொடுத்து சொல்லி கொடுக்கிறோம்? මොන කොහොමද දෙන්නේ? அவ்வளோத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டோம். ඔක්කොම දෙන්න දුන්නා. அங்கதான் தான். එතන තමයි අපි වැරදි කරේ. நான் மனுஷனே அல்ல, අපි මනුෂ්‍යයන් නොවේ. தேவனையே மாற்று. දෙවියන් වහන්සේව රවට්ටන. சபையிலே நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் கணக்கு குவிக்க வேண்டும். මේ සභාවේ කතා කරනව එකම එක වචන වලට අපි උත්තර இந்த දෙන්න. சபையிலே நாங்கள் பண்ணின ஒவ்வொரு பொருத்தனைக்கும் நீங்கள் தேவனுக்கு கணக்கு குவிக்க வேண்டும். මේ සභාවේ කරාව ඒ පොරොත්තු සියලු දේවල්ටම ඔයගොල්ලෝ උත්තර நான் දෙන්න. ஜெபிப்பேன். මම යාඥා කරනවා. அன்னையோட மறந்தாச்சு. එතනින්ම අමතක කරා. நான் செய்வேன். මම කරනවා. அன்னையோட மறந்தாச்சு. එතනින්ම ඉවර කරනවා. எச்ச தொட்டு அடிச்சிட வேண்டியது. කියලා ගාලා ඒක මකලා දානවා. ரேசல் நாம என்ன செய்வோம் ஸ்கூல்ல? මකරේ දිනුනොත් අපි මොනවද කරන්නේ? ஞாபகம் இருக்குதா? ரேசல் கொண்டு வரல, பக்கத்துல உள்ளவங்க தர மாட்டேங்கன்னா எச்ச தொட்டு அழிச்சாச்சு. මකරේ දුන්න නැත්නම් ළඟ ඉන්න එක්කෙනා දෙන්න නැත්නම් කියලා ගාලා මකනවා. நான் பண்ணிருக்கேன். මම කළා තියෙනවා. அப்புறம் தான் வண்டி பார்த்துட்டு கால் தொடச்சிட வேண்டியதான். බලලා පියදා ගන්නවා. ஆனா அழிச்சது தெரியும். ඒක මැකුවයි කියලා எதுல පේනවා. அழிச்சோம்ங்கிறது நமக்கு தெரியும். කොහොමද මැකුවේ කියලා පේනවා ඒක. அப்ப மிகுந்த பயம் உண்டாயிற்று. බය වෙනවා. வாலிபர் எழுந்து යවවර නැගිටලා சேலையிலே அவனை சுற்றி ඒ චීත කැලේකින් வெளியிலே கொண்டு போய் වෙලි මේ එළියට අරගෙන அடக்கம் பண்ணினார்கள். ඔව් එවිලා ஒரு வசனத்தை භූමදාන வாசிக்கிறது வசனத்துக்கு உள்ளதை நான் உங்களுக்கு பகிர்ந்து நான் சொல்லுகிறேன். මේ වචනේ කියලා තියෙන එක මම කියනවා. அப்ப வாலிபர்கள் அந்த இடத்துல இருந்த வாலிபர் என்ன செய்கிறார்கள்? ඒ යවවර මොනවද කරන්නේ? அனனியாவை எடுத்து ஒரு சேலையிலே சுற்றி வெளியிலே கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ணினார். අනනියාව අරගෙන රෙදි කැලේකින් හොදලා ඔහු ඇවිල්ලා භූමදාන කරා. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பிறகு පැය 3කින් පස්සේ சிஸ்டர் வர்றாங்க. ඊට පස්සේ සහෝදරය එනවා. யார் சிஸ்டர்? කවුද සිස්ටර්? சிஸ்டர் சப்ரா. සපිරා එනවා. நல்லா செஞ்சு குளிச்சு விழிச்சு நல்ல சென்ட் கிட்ட எல்லாம் போட்டுட்டு வர்றாங்க. එයා නාවල හොඳට කරලා සෙන්ට් එකේ ගාගෙන එනවා. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின் 7வது வசனம். පැය 3කට පස්සේ சபையில என்ன நடந்துச்சுனே அவங்களுக்கு தெரியாது. සභාවේ මොනවද උනේ කියලාවත් දන්නේ නැහැ. சர்ச்சில் என்ன நடந்துச்சுனே தெரியாது. චර්ච් එකේ මොනවද වුණාද කියලා சர்ச்சில் யார் இருக்காங்கன்னு தெரியாது, யார் போறாங்கன்னு தெரியாது. චර්ච් එකේ කවුද ඉන්නේ කවුද ගියේ කියලාවත් දන්නේ அப்படிதான் නැහැ. நாமளும் அநேகமான நேரத்துல இருக்கு. බොහෝ වේලාවක අපි එහෙම තමයි. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருது. ඉරිදා විතරක් එනවා. நான் மாறி இருக்குது. කොහොම වෙනස් වෙලා තිබෙනවා. நான் அதை காணல, இதை காணல. ඒක නැහැ මේක නැහැ. அங்க உத்தரவு, இங்க உத்தரவுது. එතන කුණු මෙතන කුණු பாரு மேலெல்லாம் ஒட்டர் இருக்குது. ඔක්කොම මේ මකුළු දෙනවා. இதெல்லாம் பார்த்துட்டு நாம குறை சொல்லிட்டு போயிடும். මේ ඔක්කොම බලලා මේ අඩුපාඩු කියලා. அதே மாதிரி தான் சிஸ்டர் வர்றாங்க. சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு தெரியல. ඒ සභාවේ මොනවද උනේ போன කියලාවත් புருஷன் දන්නේ ஜெபம் பண்றாரா, போன புருஷன் வேற எங்கேயாவது போயிட்டாரான்னு சொல்லி கூட தெரியல. නැහැ. ගිය මාත්‍යා මොනවා කරාද යාඥා කරාද කියලාවත් දන්නේ නැහැ. நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தான். මොනවද උනේ කියලා දන්නේ නැතුව ඇතුළට ආවා. 8வது வசனம். 8 වෙනි පදේ பேதுரு அவளை நோக்கி, පේත්‍රස් ඕදේශ බලනවා நிலத்தை இவ்வளவு தான் விற்றீர்கள் විම් කොටස මෙච්චරකටද විකුණුවේ எனக்கு சொல்லி என்றான். ඒක කියන්න කියලා කිව්වා. அவள் என்ன சொல்றா? එයා මොනවද ஆ, කියන්නේ? அவ்வளவு தான் என்றான். ඔව් එච්චරකට තමයි අපි විකුණුවේ. அவள் விதம் சொல்லிட்டு இருக்கோம். අපිත් එහෙමනේ කියන්නේ. அவ்வளவுதான். ඔව් ඒව තමයි. அவன் பஸ், ඔව් පාස්ටර්. அவன் பஸ், ඔව් පාස්ටර්. அவ்வளவுதான். එච්චරයි. அப்படிதான். එහෙම තමයි. அப்படின்னு சொன்னா அடிச்சு பேசும். එහෙම කියලා අපි කතා කරනවා. அவ்வளவுதான், ஓகே அப்படின்னு போயிருக்கு. අපි කියලා நான் කියනවා. நினைச்சிட்டு அவங்க சொன்னாங்க, அதை அவங்க நம்மள மடைய கிடைக்கிறாங்க, நாங்க மடைய நவேத்துக்கு போயிடுவோம். පිස්සුදියේ එතනම අපි පිස්සෝගේ ඉතාලි. ஆனால் கர்த்தருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. ස්වාමීන් වහන්සේට රාස්ක දේව කිසිම දෙයක් உங்கள் வீட்டு காரியங்களை குறித்து நான் பேச வரவில்லை. ඔයගොල්ලන්ගේ
ගෙදර තියෙන දේවල් ගැන මම කතා කරන්නේ. உங்களுடைய சொந்த காரியங்களை குறித்து நான் பேசவில்லை. පෞද්ගලික දේවල් නිසා මම කතා உங்களுடைய කරන්නේ. ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து மட்டும் நான் பேசுகிறேன். ආත්මික ජීවිතය උදෙසා පමණක් මම කතා කරන්නේ. ஏனென்றால் இந்த சரீரம் மண்ணுக்குரியது. මේ ශරීරය ඇවිල්ලා භූමියට இந்த ஆத்மா மாத்திரம் தான் பரலோகத்துக்குரியது. මේ ආත්මය පමණක් ස්වර්ග රාජ්‍යයට. இந்த ஆத்மா காக்கப்பட வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். මේ ආත්මය ඇවිල්ලා ආරක්ෂා කරගන්න ඕනේ කියලා මම කතා இந்த කරන්නේ. ஆத்மா காக்கப்பட வேண்டுமானால் මේ ආත්මය ආරක්ෂා කරගන්න ඕනේ නම් என்ன காக்கப்பட வேண்டும்? මොනවද ආරක්ෂා කරන්න ඕනේ? என்ன காக்கப்பட? உள்ள ஆத்மா தெரியுதா உங்களுக்கு? ඇතුළේ තියෙන ආත්මය පේනවද? தெரியுதா இல்லையா? පේනවද නැද්ද? அப்ப இந்த உள்ள இருக்கிற ஏதோ ஒரு ஆத்மான்னு சொல்ற ஒரு இருதயம் நமக்கு தெரியும். අදෝද පේනවා? ஈரல் தெரியும். என்ன? පෙනෙහල් පේනවා. சிறுகுடல் பெருங்குடல் தெரியும். මේ වගේ දේවල් ඔක්කොම පේනවා. இந்த ஆவி ஆத்மா என்ன உங்களுக்கு தெரியுதா உங்க கண்ணுக்கு? මේ ආත්මේ ප්‍රාණය ඔක්කොම පේනවද? நம்ம தூங்குற போது என்னோடு போகுது. අපි නිදිය ගන්නකොට මොනවද යනවා? அது ஆவி. ඒක ඇවිල්ලා என்ன ஆவி? අවතාරය. ஏதோ ஒரு கெட்ட ஆவி. මොකද්ද අවතාරය? ஓ, යයි அன்று ஒரு காரியத்தை நான் என்னுடைய ஊழியக்காரர்கள் இருந்து அமர்ந்து பேசக்கூடாது சொன்னேன். ගම් දෙයක් උදෙසා අපි කතා කර කර හිටියා. உங்க வீட்டுல பழச கூட சிலர் வீச மாட்டாங்க. මරණ එක වුණත් ඒවා විසික් කරන්නේ නැහැ. நான் உட்பட මම ඇතුළත. நானும் வீச மாட்டேன். මමත් විසික් කරන්නේ නැහැ. அது கிழிஞ்சி கந்தலா போய் கந்தல்ல கூட நூல் எடுக்க முடியும்னா நான் எடுத்துருவேன். එහෙම වෙනවා නම් ඒකත් මම ගන්නවා. ஆனால் வேதம் சொல்லுகிறது, නමුත් වචනේ කියනවා வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், දෙවනම්සේ වචනේ කය பழைய உடுப்பை சட்டி பிடிக்கவோ கால் துடைக்கவோ போட்டாலும் அதுக்குள்ள ஒரு ஆவி வந்து புந்துருமா. පරණ දේවල් ඇවිල්ලා යම් දේවල් වලට අපි පාවිච්චි කරන இது ඒක என்னோட புதுக்கதையா இருந்து අලුත් දෙයක් කියලා ඔයගොල්ලෝ හිතන්න පුළුවන්. அப்படிதான். එහෙම තමයි. ஆனால் உங்களுக்கு அள்ளி கொண்டு போய் போடுறீங்க இந்த உடுப்போம் ඉතින් ඕගොල්ලෝ ඇවිල්ලා එහෙම රැස් කරගෙන යනවනේ. அதுக்குள்ளேயும் வரும். ඒ ඇතුලේ තියෙනවා. ஆனால் எப்பொழுது உங்கள் ஆடைகள் அழகாய் நேர்த்தியாய் மடிக்கப்பட்டு அடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல எதுவும் இல்லை. අඳුන් ටික ලස්සනට නවලා තියනවාද ඒකේ මුකුත්ම නැහැ. ஏனென்றால் அது நம்முடைய ஆண்டவர் அவர் நேர்த்தியான தேவன், ஒழுக்கமுள்ள தேவன். මේ විනයානුකූලව දෙවියන් වහන්සේ අපේ දෙවියන් වහන්සේ. அப்ப எல்லாம் சரியா இருக்கிறது. ඔක්කොම හරියට තියෙනවා. அப்ப உங்களால தெரியுதா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்மா உங்களுக்கு தெரியுதா? நம்ம கண்களுக்கு ඒ தெரியுதா? ප්‍රාණයේ දේවල් තියෙනවායි කියලා තේරෙනවා. தெரியுதா உங்களுக்கு? அந்த ஆவியும் ஆத்மாவும் காக்கப்படுகிறதுக்கு தான் இந்த சரீரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். එවැනි දේවල් ආරක්ෂා කරගන්න ඕනේ කියලා තමයි ශරීරයේ දෙවියන් වහන්සේ අපිට දීලා. ஒருவன் என் ஆலயமாகிய இந்த சரீரத்தை கெடுத்தால் යමෙක් ඇවිල්ලා මේ දේවමාලිගාව වුණා මේ ශරීරය ඇවිල්ලා විනාශ நான் කරනවා. அவனை கெடுப்பேன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන ඔව්ව මම විනාශ කරලා அப்ப දානවා இந்த කියලා. சரீரம் கர்த்தருடைய ஆலயம். මේ ශරීරය ඇවිල්ලා දෙවියන් அதை වහන්සේගේ நான் அதற்கு ஏற்ற මාලිගාව. பிரகாரமாய் பாவிக்க வேண்டும். ඒ දේවල් යුතුව අපි ජීවත් වෙන්න ඕනේ. அதற்கு அதாவது அதற்கு தகுதி இல்லாத அலங்காரத்தை நம்ம செய்யக்கூடாது. ඒකට හරියන්නේ නැති කාර්ය අපිට කරන්න හොඳ නැහැ. அப்ப அவர் என்ன நடக்கிற இந்த இடத்துல මේ ස්ථානයේ මොනවද වෙන්නේ? பேதுரு அவரை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என்று சொல் என்றால் அவள் ஆம் என்று இவ்வளவுக்கு தான் என்று பயமில்லாமல் சொல்லுகிறார். පේත්‍රස් ඔහු දෙස බලලා ආනවා බිම් කොටස මෙච්චරකටද විකුණුවේ කියලා. එයා බය නැතුව ඔව් කියලා කියනවා. 9வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். නවවන පදයේදී අපි බලනවා கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமைப்பட்டது என்ன? ස්වාමීන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේව පරීක්ෂා කරන්න නුඹලා එකතු වුණේ ඇයි? பேதுரு கேட்டார். පේත්‍රස් අසනවා. ரெண்டு பேரும் கூட்டு களவாணி வேலை செஞ்சிருக்காங்க. දෙන්නම එකතු වෙලා බොරු කරලා තියෙනවා. ஒன்று சேர்ந்து செய்திருக்காங்க. දෙන්නම එකතු වෙලා කරලා තියෙනවා. ஆனா காட்டி கொடுக்க நேரம் வந்த பிறகு என்ன சொல்லுவாங்க? நான் இல்ல அவர் தான், அவங்க இல்ல இவர் தான் அப்படின்றது. එහෙම කරායින් පස්සේ මන්නේ මේ යා තමයි ஆனா சேர்ந்து தான் நாங்கள் செய்கிறது. අපි එකතු වෙලා තමයි ඒවා කරන්නේ. இதே தான் ஆதாம் ஏவாள் காலம் தொடங்கி காயின் ஆபேல் காலம் தொடங்கி அதுதான் வந்துச்சு. ආදාම මේවා කාලේ පටන් කායින් ආබේල් කාලේ පටන් මේ වෙනි කාර්ය වෙනවා. நான் வேண்டாம் என்று சொன்னதை சாப்பிட்டாயோ? මම එපයි කියපු දේවල් ඔබ කෑවද? ஏவாள் சொல்ற நான் இல்லாண்டவரா. ඒවා කියන මම නෙමෙයි මෙන්න මෙයා. ஆதாம் சொல்ற நான் இல்லாண்டவரை நீர் கொடுத்த சிறிதான். ආදාම් කියනවා ඔබ දුන්නා ඔය ස්ත්‍රිය තමයි කියන්නේ. அண்ணன் சொல்றான் என் தம்பிக்கு நான் என்ன காவலாளியோ? අයියා කියනවා මගේ සහෝදරයාට මම ඇවිල්ලා මුරකාරයෙක්ද? அன்று நாள் முதல் கூட இன்று வரை அப்படித்தான் குற்றப்படுத்துகிறதானே காரணங்கள் உண்டு. ඒ කාලේ පටන් අද වෙනතුරු මෙවැනි දේවල් සිදු වීගෙන යනවා. கேட்ட மாத்திரத்திலே ඒක අසුබ වෙලාවේදී புருஷனை அடக்கின பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது. ඒ පුරුෂයා ඇවිල්ලා
ඒ කරයින් පස්සේ ඇතුළට ආව කට්ටිය එනකොටම உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அவள் விழுந்து தன்னுடைய ஜீவனை விட்டாள். නුඹවත් එළියට අරන් යයි කියනකොටම ඔව් ඇවිල්ලා මැරිලා වැටුණා. 10வது வசனத்தில் பார்க்கிறோம். දාවන පදේ உடனே அவள் அவனுடைய பாதங்களில் விழுந்து ஜீவனை விட்டாள். ඔහුගේ පාදයට වැටිලා ඔහු ඇවිල්ලා ජීවනය නැති කරගත්තා. இப்ப நாமளே ஆறுதல் படுத்திக் கொள்வோம். අපිව සනස ගන්නවා. இது நம்முடையது தானே, අපේ තමයිනේ. இது நான் சம்பாதித்தது தானே, මම අම්බ කරපු දෙනේ. இது எனக்கு கிடைத்தது தானே, මට අම්බ වෙච්ච එකනේ. எல்லாம் உண்மைதான். ඔක්කොම ඇත්ත තමයි. எல்லாம் உண்மைதான். ඔක්කොම ඇත්ත. ஆனால் ඒ නමුත් ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கணக்கு கொடுக்கிறோம். එක එක දේවල් උදෙසා අපි ඇවිල්ලා ඒක පිළිතුරු දෙනවා. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். දරුවන් ඇවිල්ලා ස්වාමීන් වහන්සේ තුල වැඩෙනවා. பிள்ளை படிச்சு நல்ல நிலைமையில இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் கர்த்தர் பிள்ளையை போதித்திருக்கிறார். ඔය ඔයගොල්ලන්ගේ දරුවා ඇවිල්ලා හොඳට ඉන්නවල ස්වාමීන් වහන්සේ උන්ට ඇවිල්ලා ඥානය දීලා. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். දරුවන් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ ඉන්න உனக்கு இந்த நாளிலே நீ மலடியாகாதபடி ஒரு பிள்ளையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த பிள்ளை கர்த்தர் உனக்கு கொடுத்தது. එවැනි දේවල් සිදු වෙන්නේ නැතුව දෙවියන් වහන්සේ දරුවෙක් දීලා තිබෙනවා නේ. ඒක දෙවියන් වහන්සේ දීපු එකක්. சிலிங்கோ இன்சூரன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? ශ්‍රී ලංකා ඉන්ෂුරන්ස් செலான் பேங்க் செலான் பேங்க் இதெல்லாம் லலித் கொத்தலாவளைக்கு சேர்ந்தது. ඒ ඔක්කොම ලලිත් කොතලාවලගේ ஆனா பிள்ளை கிடையாது. දරුවන් නැහැ. கடைசியில வேலை செஞ்ச அத்தனை பேருக்கு அதை எழுதி வச்சிருக்காங்க. වැඩ කරපු හැමෝටම මේක ලියලා තියෙනවා. உங்களுக்கு பிள்ளை கர்த்தர் கொடுத்திருக்காரு. දරුවම දීලා තියෙනවානේ. அந்த பிள்ளை கர்த்தர் கொடுத்து ඒක දෙවියන් වහන්සේ දීපු அந்த එක. பிள்ளை நீங்க எப்படியாயும் வளரட்டும்னு மட்டும் முடியாது. ඕමරි ඒක ඇදලා ගියයි அந்த කියලා. பிள்ளையை குறித்து கர்த்தர் உங்களிடத்துல கணக்கு கேட்பார். දෙවියන් වහන්සේ ගණන් දීලා ඒ දරුවා උදෙසා. உங்கள் பிள்ளையினுடைய படிப்பை குறித்து நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ඒ දරුවාගේ ඉගෙනීම උදෙසා ගණන් දෙන්න ඕනේ දෙවියන් වහන්සේ. நீதிமொழிகள் சொல்லுகிறது உழைக்க தேவையான பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ඊතෝපදේශයේ පොතේ කියනවා ඒ අම්බ කරන්නේ අයිය දෙන්නේ දෙවියන් இன்னைக்கு நாங்க වහන්සේ. வேலை செய்றோமா? අපි වැඩ කරනවාද? அதுக்கு தேவையான பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். ඒ බලය දෙන්නේ දෙවියන් அந்த වහන්සේ. பலத்தினால் நாங்கள் வேலை செய்து வருகிறதான காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு உடையது. ඒ බලයෙන් ඇවිල්ලා අපි කරන දේවල් ඔක්කොම දෙවියන් වහන්සේ. அதிக ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று எண்ணி உங்களில் அநேகர் ஊழியர்களாய் ஆகாதிருப்பீர்களாக. මෙවැනි දේවල් වෙන්නේ ඉන්න උදෙසා ඔයගොල්ලෝ ඇවිල්ලා සේවකයන් වෙන්න එපා. உங்களை காட்டிலும் அதிக ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று சொல்லி கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறார். ඔබටත් කලින් ඇවිල්ලා ඒ විනිශ්චය මා තුල තමයි පටන් ගන්න කියලා දෙවියන් அப்ப වහන්සේ. அந்த ஆக்கினை தீர்ப்பு எனக்கு வராதபடிக்கு நான் என்னுடைய ஊழியத்தை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். ඒ විනිශ්චය මා තුල එන්නතු තිබෙන්න ඕනේ කියලා මගේ කාර්යය මම அப்ப இந்த சபைக்கு இந்த ஊழியத்துக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நான் தேவனுக்கு கணக்கு கொண்டு வைக்க வேண்டும். මේ සභාවට මම ඔයගොල්ලන්ට කරන්නව සෑම සේවය උදෙසා මම දෙවියන් වහන්සේට ගණන් நீங்க දීලා. நினைக்கலாம் நான் போன சர்ச்சுக்கு தானே கொடுக்கிறோம். මම සභාවටනේ දෙන්නේ. அவங்க அப்படிதான் நினைச்சாங்க. ඒගොල්ලන්ට ඒව තමයි හිතුවේ. நாங்க அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கிறோம். අපි පේරිත්‍රවරුන්ටනේ දෙන්නේ. அப்போஸ்தலர்களுக்கு පේරිත්‍රවරුන්ට தேவனுக்கு கொடுத்திருக்கிறோம். දෙවියන් වහන්සේට. பரிசுத்த ஆவியானவரை ஏமாற்றிருக்கிறார். සුද්ධාත්මයන් වහන්සේ රවට්ටලා அதான் දෙන්නේ. பேதுரு கேட்கிறான் பரிசுத்த ஆவியானவர் பொய் சொல்லுகிறதுக்கு எப்படி உங்களுக்கு மனம் வந்தது? ඒ ඉඳලා පේත්‍රස්ථානේ සුද්ධාත්මයන් වහන්සේට බොරු කියන්න කොහමද அவங்க උඹලා விட்டது සිතාවේ அவர் பேதுருக்கு எப்படி தெரியும்? ඒගොල්ලෝ විකුණපු එක කොහමද பரிசுத்த පේත්‍රස්ථානේ ஆவியானவர் சொல்லுகிறார். සුද්ධාත්මයන් වහන්සේ කියලා කියනවා. இந்த நாளிலும் ஆராதனை கர்த்தருடைய ஆவியானவர் ஆராதனையின் பொழுது நம்மோடு கூட இடைப்பட்டார். සුද්ධාත්මයන් වහන්සේ අද දවසේදී নমස්කාරයේ උන්වහන්සේ අප සමග සිටියා. ரெண்டு பேரோட கூட ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லி திட்டமும் தெளிவுமாய் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். දෙන්නෙක් සමග දෙවියන් වහන්සේ කතා කරනවායි කියලා උන්වහන්සේ පැහැදිලිව කතා இன்னொருவர் කළා. தரிசனத்தை காண்கிறார் என்று சொல்லி கர்த்தர் திட்டமாய் சொன்னார். එක්කෙනෙක් ඇවිල්ලා ඒ දේවල් දරිස්නය දකින්නමයි அப்ப කියලා கர்த்தருடைய උන්වහන්සේ ஆவியானோட ஆளுகைக்குள் தான் நான் இருக்கிறேன். දෙවියන් වහන්සේගේ ආනුභාවය තුල තමයි මම என்னுடைய සිටින්නේ. மாம்சத்துல கிடையாது. මගේ මාංශයෙන් නොවේ. நான் இப்ப ஆண்டோடைய வார்த்தையை பேசும் பொழுது சில நேரங்கள் மாம்சத்திலே சில காரியங்கள் வெளிப்படலாம். සමහරක් වෙලාවට මම කතා කරන දේවල් මාංශයෙන් පිට වෙන්න පුළුවන්. ஆனால் வார்த்தையை பேசுகிறது ஆவியானவர். වචනේ කතා කරන්නේ සුද්ධාත්මයන් වහන්සේ. பதிலத்தில் அவர் என்ன நடக்கிறது? මේ ස්ථානයේ මොනවද වෙන්නේ? அவள் பொய் சொன்ன மாத்திரத்திலே එයා බොරු කිව්වයින් පස්සේ அப்போஸ்தலர் பேதுருடைய பாதத்தில் அவள் விழுந்து தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பேத்ரஸ்ගේ කකුලේ වැටිලා ඔහුගේ ජීවිතය නැති කරයි කියලා කියනවා. புருஷரை அடக்கம் பண்ணி விட்டு வந்த வாலிபர்கள் உள்ளே வந்து ඒ අනනියාව ඇවිල්ලා භූම දාන කරපු ඒ තරුණයන් ඇතුළට ඇවිල්ලා அந்த ஸ்திரீ மரித்து போனதை அறிந்து கண்டு ඒ ස්ත්‍රිය ඇවිල්ලා මැරී තියෙන එක දැකලා அவளையும் வெளியே கொண்டு போய் ඔව්වත් එළියට අරගෙන ගිහිල්ලා புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாங்கள் 10வது வசனத்திலே பார்க்கிறோம். ඒ පුරුෂයා ළඟම ඔව්ව භූම දාන කරයි කියලා අපි දාවන පදේදී බලනවා. 11வது வசனம் சொல்லுகிறது 11 වන වචනේ කියනවා சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவரும்
මුළු සභාවද මේ දේවල් ඇසුවා වූ සියල්ලටද என்னாச்சா? මොකද උනේ? மிகுந்த பயம் உண்டாகி. මහත් බයක් ආවා. இன்னும் சிலர் நாட்டோட அடி வாங்கினா தான் அவங்களுக்கு சரி. සමහරක් කට්ටිය දෙවියන් වහන්සේගේ ගුටි කෑවොත් පමණයි වෙනස් වෙන්නේ. வேதம் சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ நீங்க කියනවා. வேதம் வாசிச்சா உங்களுக்கு தெரியும். බයිබලේ කියවොත් තේරෙනවා. சொல்லி කියන්න தனியா கூப்பிட்டு சொல்லி තනි කතා කරලා அதுக்கு කියන්න. ரெண்டு பேரை வச்சு சொல்லி ඊට පස්සේ දෙන්නෙක් වෙතිලා කතා அடுத்து කරන්නේ. சபையிலே மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படிக்கு சபையிலே வச்சு சொல்லி ඊට පස්සේ ඇවිල්ලා සභාවට අනිත් කට්ටියට බය ඇති වෙන්න කියන්න. அதே மாதிரி சபையை விட்டு வெளியே. ඊට පස්සේ එළියට යවන්න. வேதம் சொல்லுது. වචනේ කියනවා. இன்னும் ஒரு இடத்துல பார்க்கிறோம். අනිත් ඊට පස්සේ අපි බලනවා அடங்காலால ඒ කීකරු වෙන්නේ නැති එක්කෙනා யாருக்கு பாரம் கொடுக்கணுமா? කාටද බාර දෙන්න ඕනේ? பிசாசுக்கு பாரம் கொடுக்கிறது. යක්ෂයාට බාර දෙන්න කියනවා. சபையிலே அடங்காதவர்களை, සභාවට කීකරු වෙන්නේ නැති தேவனுக்கு අය, கீழ்ப்படியாதவர்களை, දෙවියන් වහන්සේට කීකරු වෙන්නේ නැති ஊழியனுக்கு අය, கீழ்ப்படியாதவர்களை සේවකයාට කීකරු වෙන්නේ නැති එක්කෙනාව යක්ෂයා අතර දෙන්න. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. මම නෙමෙයි කියන්නේ වචනේ කියන්නේ. ஜாக்கிரதையா இருங்க. ප්‍රවේශමෙන් ඉන්න. அதான் செய்யணும். கடைசியில செய்ய வழியில திருந்தாத அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. හරියස්ස ගන්න එක්කෙනාව අපිට මුකුත් ஏனென்றால் කරන්න நம்முடைய சபையின் ஒரே ஒரு நோக்கம் நம் பரலோகம். අපේ සභාවේ එකම අරමුණ ඇවිල්ලා ස්වර්ග ராஜ்‍යයට යන්න ඕනේ. இந்த சிறு பிள்ளைகளில் ஒருவருக்கு இடர் உண்டாக்குறவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. මේ පොඩි එක්කෙනාගේ වැරද්දක් කරන එක්කෙනාට මොන දඩුවමක් දිය යුතුද කියලා දෙවියන් அவனுடைய වහන්සේ கழுத்திலே எந்திர கல்லை கட்டி கடலின் ஆழத்திலே கொண்டு போய் போடும்படியாக சொல்லுகிறது. ඒ ඔහුගේ බෙල්ලේ ඇවිල්ලා ලොකු ගලක් ගැට ගාලා මේ මූදරකින් දාන්න කියලා ஒரு කියනවා. சின்ன பிள்ளைக்கு கூட நாங்கள் இடரெல்லாம் இருக்க கூடாது. පොඩි එක්කෙනාටවත් අපි ඇවිල්ලා වැරද්දක් කරනවා. ஆனால் சபையில எத்தனை பேருக்கு இடரெல்லாம் இருக்கும். සභාවේ ඇවිල්ලා කී දෙනාටද ඇවිල්ලා අපි ඇවිල්ලා கூட்டு சேருகிறோம், අපි ඇවිල්ලා දෙන්නෙක් එකතු சதி වෙනවා. பண்ணுகிறோம், යම් දේවල් කරනවා. மற்றவர்களை கெடுக்கிறோம், අනිත් එක්කෙනාව අපේ නැති කරනවා. ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் சரிந்து விட பண்ணுகிறோம். ආත්මික ජීවිතය ඇවිල්ලා නැති කරලා දානවා. நிறைய காரியங்கள் நடக்குது. බොහෝ දේවල් වෙනවා. நிறைய பேர் நினைக்கிறது இந்த பாஸ்ட் ஒண்ணுமே தெரியாது, මේ පාසල මුකුත්ම දන්නේ නැහැ. உண்மையில ஒண்ணுமே தெரியாது. ඇත්තට මුකුත් දන්නේ නැහැ. ஆனால் எல்லாம் தெரியும். ඊනමුත් ඔක්කොම என் දන්නවා. கண்ணால பேசுகிறது, செய்கை காட்டுகிறது, மனசில் என்ன நினைக்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் நான் ஊழியம் செய்கிற ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். මම සේවාව කරන්න ආත්මයන් වහන්සේ සියලු දේවල් இதை ඇසුරු நான் மேன்மை பாராட்டும்படியாக சொல்லவில்லை, මම උඩඟු වෙන මම කියන්නේ உங்களை නැහැ. சரிப்படுத்தும்படியாக சொல்லவில்லை. ඔයගොල්ලන් හරි ගස්ස ගන්න මම මේ දේවල් කරන්නේ. ஆண்டவர் சொன்ன காரியத்தை சபையினரோட எழுப்பி உங்களை பேரை சொல்லி சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும்? එක්කෙනාව විතරක් නැගිටවලා ඒ දේ කිව්වොත් මොනවද වෙන්නේ? ஒரே வயசுள்ளவங்க, එකම වයස ඇති ஒரே කට්ටිය கிளாஸ்ல படிக்கிறவங்கள பெஞ்ச் மேல ஏற்றி விட்டா பரவாயில்ல. එකම ක්ලාස් එකේ ඉන්න කට්ටිය එක වයසේ ඉන්න කට්ටියව මේ මේස උඩ ඉඳවොත් හරි அது நாம කමන්නේ. எல்லாம் ஒரே கிளாஸ். එකම ක්ලාස් එකේ ஆனா இங்கு பலதரப்பட்டவர்கள் இருக்கிறோம், බොහෝ කට්ටිය ඉන්නවා මේ பல සභාවේ. வயதை சார்ந்தவர்கள் இருக்கிறோம், බොහෝ වයස ඇති අය பல ඉන්නවා. குடும்ப பின்னணியில இருக்கிறவர்கள் இருக்கிறோம். සමහර පවුල් වල තියෙන කට්ටිය ඉන්නවා. பலரும் பலவிதமான வாழ்க்கை சூழ்நிலைகளில் நாங்கள் வந்திருக்கிறோம். සමහරක් ඇවිල්ලා සමහර ජීවිතවල තිබෙන ඉන්නව කට්ටිය அப்ப உங்களுடைய தவறுகளை தேவ ஆவியானவர் வெளிப்படையாக அனனியால் சப்ராவுடைய வாழ்க்கையிலே காண்பித்தபடி வெளிப்படையாய் காண்பித்தால் இப்படி இருக்கும். අනනියා සප්‍රාගේ ජීවිතය වගේ උන්වහන්සේ එළිදරව් කරා වගේ අපේ ජීවිතේ කරොත් මොනවද වෙන්නේ? சபையை விட்டு போயிடும். සභාවෙන් ඇවිල්ලා ඔයගොල්ලෝ යනවා. போன யாருக்கு நஷ்டம்? ගියොත් කාටද ඒක ඇවිල්ලා ලාභය අලාභය? யாருக்கு நஷ்டம்? කාටද අලාභය? உங்களுக்கு தான் நஷ்டம். අපිට තමයි අලාභය. எனக்கு நஷ்டம் கிடையாது. මට නොවේ. ஏன்னு சொன்னா எனக்கு படி அளக்கிறவர் என்ன ஆண்டவர். මට වපුරන්නේ දෙවියන් වහන්සේ. நீங்கள் எவ்வளவு தசமபாவம் கொடுக்கிறீர்கள், කොච්චර ඔයගොල්ලෝ දසෙන් කොටස நீங்கள் දෙනවද? எவ்வளவு காணிக்கை செலுத்துகிறீர்கள், කොච්චර ඔයගොල්ලෝ කඩුව දෙනවද? இது உங்களுக்கு தெரியும். ඔයගොල්ලන්ටම දන්නවා. அப்ப இது எல்லாம் சேர்த்தா இந்த 70,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும் மாசம். මාසෙකට 70,000ක් දෙන්න ඕනේ அப்ப කුලිය. 70,000 ரூபாய் வாடகை கொடுக்கிறதுக்கே நீங்க கொடுக்கிற தசமபாவம் காணிக்க போதும். ඔයගොල්ලන් දෙන්නව දසෙන් කොටස සම්මාදම ඇවිල්ලා මේ 70,000 ඇති. இதுல எல்லாரும் வேலை செய்றீங்களா? ඔක්කොම වැඩ කරනවද? නැහැ. எல்லாரும் லட்சங்கள் கொடுக்கிறோமா? ලක්ෂ ගාණක් දෙනවද? ஆனால் நீங்கள் எவ்வளவோ கொடுக்கிறீங்கன்றதை பார்த்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கவில்லை. මෙච්චරක් දෙනවයි කියලා බලලා මම සේවාව පටන් ගත්තේ නැහැ. என் ஆண்டவர் உங்களை பரலோகம் கொண்டு சேர்க்கும் வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை நம்பி கொடுத்திருக்கிறார். ඔයගොල්ලන් ස්වර්ග රාජ්‍යයට එක් කරගන්න ඕනේ කියලා ඒ විශ්වාස කරේ මේ සේවාව அப்ப என் ஆண்டவருடைய அழைப்புக்கும் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த உத்தரவாதத்துக்கும் நான் உண்மையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். දෙවියන් වහන්සේ කැදෙවුවා ඒ කැදවීමට ඒ කාර්යයට මම සත්‍යතාවයෙන් ඉන්න ඕනේ அப்படியே කියලා. நீங்க ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படியல, මම
මම දෙවියන් වහන්සේට කීකරුනේ නැහැ. முரட்டாட்டம் பண்றீங்கன்னா ඒ උඩංගු වෙනවා නම් பிசாசுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கறத விட வேற வழி எனக்கு நமக்கு தெரியும். යක්ෂයාට බාර දෙන්නේ නැති ඒකට වැඩි වෙන දෙයක් මගෙන් නැහැ. ஹalleluya. හලෙලූයා. நேற்றைய வேத படிப்பில் நான் ஒரு காரியத்தை சொன்னேன். ඊ දවසේදී මම යම් දෙයක් කිව්වා. எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கும். හැමෝටම දරුවන් ඉන්නවා. எங்க அப்பாவுக்கு 4 பிள்ளைகள். මගේ දරුවා මගේ පියාට මමත් දරුවෙක් තමයි. ஆனால் எத்தனை பிள்ளைகள் ළමයි කීයක් பெற்றோருக்கு உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் பிள்ளைகள் நடக்கிறார்களா? ඕගොල්ලන්ට කීකරු වෙලා ඔයගොල්ලන්ගේ ළමයි ඉන්නවාද? நீ சொல்றதை கேட்கறாங்களா? ඔයගොල්ලෝ කියන එක අසනවාද? உங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்களா? ඔයගොල්ලන්ට ගෞරවය දෙනවාද? நீங்கள் ඔබ உங்கள் பிள்ளைகளை ඔයගොල්ලන්ගේ දරුවන්ට ஆவிக்கு ஏற்ற விதத்திலே வளர்க்கிறீர்களா? ආත්මයට එකඟව ඔයගොල්ලෝ ඒගොල්ලන්ව හදනවාද? எப்படி ஆண்டவர் முன்னாடி நிக்க போறீங்க? දෙවියන් වහන්සේ ඉදිරියේ කොහොමද සිටින්න යන්නේ? எப்படி ஆண்டவர் கேட்களுக்கு பதில் சொல்ல போறீங்க? දෙවියන් වහන්සේ අහන්නා වූ ප්‍රශ්න වලට කොහොමද උත්තර දෙන්නේ? தேவன் கொடுத்த பொறுப்புகளில் இருந்து நீங்கள் தவறுவீர்களானால் දෙවියන් වහන්සේ දුන්නා වූ කාර්යයෙන් ඔයගොල්ලෝ ඈත් වෙනවා නම් குடும்பத்தை சரியாய் நடத்தவில்லை, පවුල හරියට ඇදුවේ නැහැ, பிள்ளைகளை சரியாய் வளர்க்கவில்லை, දරුවන්ව හරියට අදාගත්තේ பணத்தை නැහැ, சரியாய் கையாளவில்லை, මුදල් ඇවිල්ලා හරියට පරිහරණය කරේ வீட்டை නැහැ, சரியாய் பராமரிக்கவில்லை, නිවස ඇවිල්ලා හරියට පරිහරණය කරේ என்னை நான் නැහැ, சரியாய் நான் காத்துக்கொள்ளவில்லை. මාව මම හරියට හරිගස්ස ගත්තේ என் නැහැ. ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා என்னை நான் நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறேன். තමාව තමන් ප්‍රේම කරනක් මෙන් අන්නයටත් ප්‍රේම அப்ப කරනවා. என்னை நான் நேசிப்பேன் என்றால் තමාව තමන් ප්‍රේම කරනවා නම් நேரத்துக்கு தூங்குவேன், වෙලාවට නිදි ගන්නවා, நேரத்துக்கு எழும்புவேன், වෙලාවට නැගිටිනවා, நேரத்துக்கு சாப்பிடுவேன், වෙලාවට කනවා, தகுந்த ஆகாரத்தை சாப்பிடுவேன், හරි කෑම කනවා, சரியா என்னை பராமரித்துக் கொள்வேன், හරියට මාව මම හරිගස්ස ගන්නවා, ஜெபிப்பேன், යාඥා කරනවා, வேதம் வாசிப்பேன், බයිබලයේ කියවනවා, தேவனோடு கூட நடப்பேன். දෙවියන් වහන්සේ සමග ඇවිදිනවා. இதெல்லாம் நான் செய்யாதபடி මේ ඔක්කොම කරන්නේ නැතුව எப்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பத்தை நான் பராமரிக்கும்? මම කොහොමද මාට දුන්නා වේ පවුල මම හරිගස්ස ஆனா ගන්නවා. சொல்றது பரலோகம் போயிடுவேன், මම ස්වර්ග රාජ්‍යයට යනවා. போக மாட்டேன், යන්නේ නැහැ. கண்டிப்பா போக முடியாது. හරි අනිවාර්යෙන් යන්නේ නැහැ. ஏன்னு சொன்னால் நாங்கள் தவறு பண்ணுவோம். අපි ඇවිල්ලා වරද්දනවා. Praise the Lord. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. Praise the Lord. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? கர்த்தருடைய நாமத்தை வீட்டிலே வணங்காதிருப்பாயாக. දෙවියන් වහන්සේගේ නාමය ඇවිල්ලා නිකම් පාවිච්චි කරන්න එපා. எதுக்கு praise the Lord சொன்னீங்க? මොනවද කිව්වේ? யாருக்கு praise the Lord சொன்னீங்க? Praise the Lord. எதுக்கு சொல்லணும்? මොනවද කියන්නේ? உங்க வாழ்க்கை ஆண்டவரோடு கூட நடக்கிற வாழ்க்கை இருக்குதா? දෙවියන් වහන්සේ සමග ඇවිදින ජීවිතේ තිබෙනවා. ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிறீங்க. ඒනොක්ගේ දෙවියන් වහන්සේ සමග ඇසිලා நோவாவினுடைய நாட்களிலே வாழ்ந்தவர்களுக்கு மத்தியிலே அவன் நீதிமானும் சன்மார்க்கனுமாய் இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்தான். නෝවාගේ කාලේ ඉදියාවේ කාලේ දෙවියන් වහන්සේ සමගම ඒ ඇසුරුණා. தேவனோடு சஞ்சரிக்கிறீங்களா? දෙවියන් වහන්සේ සමග අපි ඇසිරෙනවාද? கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிற நான் சொல்லுகிறேன். ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ ඉන්නව මම කියන්නේ. எலியா சொன்னான், එලියා කිව්වා. கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிறீங்க. දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඉන්නවද? இதெல்லாம் செய்யாம ඔක්කොම කරන්නේ Praise the නැතුව. Lord, sister. Praise the Lord sister. praise the Lord brother. Praise the Lord brother. கர்த்தருடைய நாமத்தை வீட்டிலே வணங்கு. දෙවියන් වහන්සේගේ නාමය ඇවිල්ලා නිකම් පාවිච්චි கர்த்தருடைய කරනවා. நாமத்தை வீட்டிலே வணங்காதிருப்பாயாக. 10 கற்பனைகளில் முதலாவது கற்பனை. දසපනත ඇවිල්ලා ඒක පළවෙනි එක ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ නාමය ඇවිල්ලා ஒன்றாவது පළවෙනි එකද දෙවෙනි එකද? இதெல்லாம் ஒரே தேவனை நமஸ்கரிப்பாயாக. එකම දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්න. வானத்திலும் பூமியிலும் வானத்துக்கு மேலும் வானத்துக்கு கீழும் அவருக்கு நிகராக எந்த ஒரு சிலையும் உண்டாக்க வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. ආශ්‍රය යටින් පොළොවට උඩින් වෙනම රූපයක් හදාන්න එපයි කියලා තියෙනවා. இரண்டாவது ஆண்டவருடைய நாமத்தை வீட்டிலே வணங்காதிருப்பாயாக. දෙවියන් වහන්සේගේ නාමය නිකම් පාවිච්චි කරන්න நீ ඕනේ. கிறிஸ்தவன் என்று காண்பிக்கிறதுக்காக நீ praise the Lord சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. තම ක්‍රිස්තියානි කියලා කියන්න ප්‍රයිස් ලෝඩ් කියන්න එපා. பேசுங்க. නිකම් කතා කරන්න. எல்லா பாஸ்டர்மாரும் எடுத்து நான் praise the Lord பாஸ்டர் ඔක්කොම ගත්තාන් පස්සේ ප්‍රයිස් நான் சொல்றது ලෝඩ් கிடையாது. சொல்லுங்க பாஸ்டர். මම කියන්න පාස්ටර්. இதை நான் சொல்றது. මම එහෙම තමයි කියන්නේ. எதுக்கு මොකටද? praise the Lord பண்றது சொல்றதுனால என் பேர்ல ஏதாவது டிபாசிட் ஆகுதா? ප්‍රයිස් ලෝඩ් කියන ඉඳ මගේ account එකට මොකක් කරේ එනවද? பேசும்போது நான் நேரம் கேட்ட நேரத்தில் எடுத்து அதெல்லாம் praise the Lord தானே. මේ වෙලාවට අරගෙන ප්‍රයිස් ලෝඩ් කියනවා. அப்படிதான் சொல்லுவோம். එහෙමනේ කියන්නේ.
திட்டிகிட்டே தானே பிரைஸ் லார்ட் சொல்றோம். වෙන වෙනම ප්‍රයිස් ලෝඩ් அப்ப ஏன் சொல்லணும்? ඒ කියන්න ඕනේ ඒක. Yeah. பிரதீப் பிரைஸ் லார்ட். ප්‍රදීප් ප්‍රයිස් ලෝඩ්. சொல்லுங்க பாஸ்டர் பிரைஸ் லார்ட். කියන්නේ කියන්න පාස්ටර් ප්‍රයිස් ලෝඩ්. அவர் சொல்றாரு இந்த மாதிரி இத்தனை பேசலாம் முது ஒரு ட்ரபிக் வேற கண்டுபிடிச்சானா என்னது? ටොපික් එක ඉදිරියේ தட்டதமாய் அதுக்கு பிரைஸ் லார்ட். ඒකට ප්‍රයිස් ලෝඩ්. அவர் சொல்ல மாட்டாரு, நான் சொல்றேன். යා කියන්නේ නැහැ නමුත් කියනවා. ஏன்னா இப்ப நாம என்ன செய்றோம்? මොනවද කරන්නේ? ஆண்டவருடைய நாமத்தை வீட்டிலே உனக்கு දෙවියන් වහන්සේගේ நாමය විල නිකම් பிரைஸ் පාවිච්චි லார்ட் சொன்னதுனால உனக்கு ஒரு புள்ளி சேர போறது கிடையாது. ප්‍රයිස් ලෝඩ් කිව්වයි කියලා ඒක පිටක් අපිට செய்ய වෙන්නේ வேண்டியதை விட்டு நாங்கள் செய்ய தேவையில்லாத செய்து கொண்டோம். කරන්න යුතු දේවල් කරන්න නැතුව අනිත් දේවල් පිටපස්සේ கர்த்தருக்கு යනවා. உண்மையாய் உண்மையாக இருக்கு. දෙවියන් වහන්සේ ඉදිරියේදී අපි අවංකව සිටින්න தேவன் ඕනේ. என்னை பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ මාව බලනවා. உள்ளிந்திரியங்கள் ஆய்ந்து ஆராய்ந்து அறிகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ඒ අතුලාන්තයේ ඔක්කොම දන්නව දෙවියන් වහන්සේ තමයි අපේ දෙවියන් වහන්සේ. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், මනුෂ්‍යයා විල මූණ බලනවා. ஆனால் தேவனோ එනමුත් දෙවියන් වහන්සේ இருதயத்தை பார்க்கிறார். අපගේ හදවත බලනවා. சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி தான். සාමුවෙල් ඇවිල්ලා ලොකු අනාගත කෙනෙක් කෙනෙක්. யாரு நம்முடைய தாவீதுடைய சகோதரர்களை பார்த்து அவன் நினைச்சா இவன் தான் 7 பேரை பார்த்து அவர் தான் நினைக்கிறார். දාවීද්ගේ සහෝදරයා බලලා ඕ කියා මෙයා තමයි ஆண்டவரே சொல்றார், நீயோ அவருடைய சரீரத்தை பார்க்கிறாய், முகத்தை பார்க்கிறாய், நானோ அவரை பார்க்கிறேன். දෙවියන් වහන්සේ කියන ශරීරය ඔබ බලනවා මම ඒක බලන්නේ නැහැ කියලා. எனவே கர்த்தர் நம்மை பார்க்கிற விதத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ අපි බලනවා ඒ දේවල් වල අපි සිටින්න ඕනේ. ஆண்டவர் நம்முடைய எதுவுமே கேட்கல, දෙවියන් වහන්සේ කිසිම දෙයක් අහන්නේ නැහැ. நாம தான் கொடுக்கிறோம். අපි තමයි දෙන්න ඕනේ. ஏன் கொடுக்கிறோம்? ඇයි දෙන්න ඕනේ? கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம். අපි දුන්නොත් ඒක අපිට ආශිර්වාදයක්. ஏன் ஜெபிக்கிறோம்? ඇයි ආඥා කරන්නේ? உங்க ஜெபம் ஆண்டவருக்கு தேவையா? ඔයගොල්ලන්ගේ යාඥා ஐயோ ඕනේ. நதிக்ஷா எனக்காக ஜெபம் பண்ணலையே, இன்னைக்கு எனக்கு தலைவலிக்குதே ஆண்டவர் சொல்றாரு. නතික්ෂා යාඥා කරන්නේ අද දවසේ එක මට ඔළුව කැක්කුමයි කියලා දෙවියන් වහන්සේ කියයිද? ஐயோ இன்னைக்கு யாரு யானி எனக்கு ஜெபம் பண்ணலையே, අද දවසේ කියානි මට යාඥා කරේ නැහැ නේ. அதனால இன்னைக்கு எனக்கு சூரியனை நேரத்துக்கு உதிக்க வைக்க முடியல, சந்திரனை பிரகாசிக்க வைக்க முடியல. ஆண்டவர் யோசிக்கிறார். දෙවියන් වහන්සේ මේම සිතනවාද? நமக்கு அவர் ஜெபம் நமக்கு தேவையில்லை. අපේ යාඥාවට යාඥා වැඩක්ම නැහැ. எதற்காக ஜெபம்? මොනවටද යාඥාව? ஆண்டவரே அதைத்தாங்க, ஆண்டவரே இதைத்தாங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையை பாதுகாத்துங்க, என் புருஷனுக்கு சொத்தை கொடுங்க, நிறைய பணத்தை கொடுங்க. ගොඩක් මුදල් දෙන්න. இதுக்கு தான் நான் ஜெபம். මේකට තමයි අපි යාඥා කරන්නේ. நிஜமா நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிக்க என்ன பயன்படுத்துங்க? ඒ විනාශ වෙනා ඔය ජනතා සෙනග උදේ සමාව පාවිච්චි කරන්න කියලා අපි යාඥා කරලා இன்னைக்கு තියෙනවා. ஞாயிற்றுக்கிழமையா අද ඉරිදාද சர்ச்சுக்கு வர போகணும். චර්ච් එකටත් යන්න ඕනේ. இன்னைக்கு முதலாவது ஞாயிற்றுக்கிழமையா පළවෙනි ඉරිදාද கிழக்கு கறி வேற சமைச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. අලෝදි උයාගෙන ඉන්න කිව්වා. சலட்ல அன்னாசி வேற போட சொல்லிட்டாங்க. සැලඩ් එකට අන්නස් දාන්නත් කියලා. நீங்க சும்மா சலட் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நம்மள. නිකන් සැලඩ් එක ගන්න ඇවිල්ලා. அன்னாசி போட்டா தான் சாப்பிடுவாங்களாம். අන්නස් දැම්මොත් විතරයි කනවලු. உடம்பு ஓட்டுமா அது? ඒක හරියනව දැන්නට. இது சாப்பிட்டா அங்க ஓடிடும். මේ පැත්තෙන් කාලය පැත්තට යනවා. கத்துக்கு தேவை. දෙවියන් වහන්සේට ඕනේ. எதற்கு? ஆண்டவருடைய ஜெபம் என்னது? දෙවියන් වහන්සේ යාඥාව. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே கர்த்தருடைய ஜெபம் கிடையாது. ස්වර්ගයේ සිටින මගේ දෙවියන් වහන්සේ කියන ඒ යාඥාව அது නෙවෙයි. ஜெபத்தின் மாதிரி. ඒ යාඥාවක් වගේ යාඥාවක්. யோவான் 17வது அதிகாரம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபம். යොහන් 10 වෙනි පරිච්ඡේදයේ තමයි දෙවියන් பிதாவே වහන්සේ நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்கள் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நான் வேண்டுகிறேன். පියාණනි මාසාව ඔබ ඇවිල්ලා එකව ඉන්නවා වගේ මේගොල්ලන්ත් එහෙම ඉන්න ඕනේ. ஆண்டவர் சொல்றாரு நாங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும். අපි ඔක්කොම එකට ඉන්න ඕනේ. அப்படி இருக்கணும். අපි එහෙම ඉන්නවාද? என்னைக்கு பார்த்தா நாங்க 3 பேர் மட்டும். හැමදාම ඇවිල්ලා අපි තුන් දෙනා විතරයි. அவன் இல்லையா? හොඳ නැද්ද? கையை முடிச்சுட்டு போய் எங்கேயாவது முக்குள்ள உட்காந்துட்டு අත අල්ලගෙන ගිහිල්ලා කොහේ වාඩි වෙනවා. எனக்கு மட்டும் ஒத்தி 2 குடுக்கணும், காதுக்குள்ள ட்ரெயின் ஆகும். அதாவது ஒரு ஈ போதும் முழு தைல குட்டிய நாரம் பண்ணுறது. ඒක මధුරෙක් ඇවිල්ලා විනාශ කරනවා. மதுரைக்கு மெசேஜ். ஒரு துளி சாணம் போதும் ஒரு வாளி பாலையும் கெட்டு போகும். බොම් කෑල්ලක් ඇටි ඔක්කොම විනාශ කරනවා. அதே போல ஒரு யூதாஸ் போதும் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறது. ඒක යූදාස්ගේ දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා පාවලා දෙන්න. அதே போல ஒரு ஆள் போதும் சபைகளுக்கு. එක්කෙනෙක් ඇති මේ සභාව විනාශ කළා දාන්න.
இந்த அப்பேற்பட்டதான காரியங்கள் இனிமேல் சம்பவிக்க இந்த சபையிலே இடம் கிடையாது. එවැනි කාර්යයල මේ සභාවේ වෙන්නට ஏனென்று சொன்னால் காலம் சமீபமாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ පැමිණීම ஆண்டவருடைய ඉතාලම வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ ඊමේල් ඉතාලම இந்த தேசங்களிலே நடக்கிறதான அழிவுகளை நாங்கள் பார்த்தும் நாம் திருந்தவில்லை என்று சொன்னால் இனிமேல் நமக்கு திருந்தற்கு வாய்ப்பே கிடையாது. මේ දේශේ වෙන්නා වූ මේ විපත්ති බලලා අපි වෙනස් වුණේ නැත්නම් කවදාවත් වෙනස් වෙන්න බෑ. நாம நினைக்கிறோம் நாங்க ஆண்டவரை ஏமாற்றணும் நாங்க நினைக்கிறது கிடையாது. දෙවියන් වහන්සේව රවට්ටනවා කියලා අපි හිතන්නේ නැහැ. நாங்க அம்மா அப்பாவை ஏமாத்துறோம், අම්මා තාත්තව රවට්ටනවා, அல்லது கணவன் மனைவியை ஏமாற்றுகிறோம், ස්වාමි පුරුෂයා භාර්යාව அல்லது රවට්ටනවා, பிள்ளைகள் பெற்றோரை ஏமாற்றுகிறோம், දරුවන් ඇවිල්ලා දෙමව්පියන් வேலை රවට්ටනවා, செய்கிறவங்க கம்பெனி ஏமாத்துறோம், වැඩ කරන ස්ථානය අපි රවට්ටනවා, சபை மக்கள் ஊழியனை ஏமாத்துறோம், සභාවේ කට්ටිය ஊழியர் வந்து சபை மக்களை ஏமாத்துகிறோம் අනිත් අය අපි என்று රවට්ටනවා. நாங்கள் நினைக்கிறோம். එවැනි දේවල් අපි කරනවා. ஆனா அதுக்குமே கிடையாது. ඒක නෙමෙයි ඇත්ත. நம்மை நாமே ஏமாற்றுகிறோம். අපිම අපි රවට්ට ගන්නවා. கடைசியில் நம்ம யாருமே இல்லாம தனியா நிற்கும் போது தான் தெரியும் நாம தான் ஏமாத்துறோம். කවුරුත් නැතුව තනියෙන් ඉන්නකොට තමයි අපිට තේරෙන්නේ අපිම අපි රවට්ට ගන්නයි ஏனென்றால் කියලා. மனிதர் என்று சொல்லுகிறவர்கள் சுயநலவாதி. මනුෂ්‍යයන් කියන්නේ ආත්මාර්ථකාමී கர்த்தர் කට්ටිය. மட்டுமே உண்மை உள்ளவர். දෙවියන් වහන්සේ පමණයි සැබෑ දෙවියන් වහන්සේ. மனுஷரை பார்க்காதீங்க, මනුෂ්‍යයන් බලන්න එපා. உறவுகளை பார்க்காதீங்க, නෑකම් බලන්න එපා. சபையை பார்க்காதீங்க, සභාව බලන්න එපා. கர்த்தரை மாத்திரம். ස්වාමීන් වහන්සේ පමණමක් அவர் බලන්න. மட்டும்தான் உண்மை உள்ளவர். උන්වහන්සේ පමණමයි සැබෑ நாம் දෙවියන් වහන්සේ. மற்றவங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறோம். අපි අනිත් කට්ටිය රවට්ටනවායි කියලා ஆனா හිතනවා. கடைசியில் ஏமாந்து நிக்கிறது தான். අන්තිමට රැවටි සිටින්නේ තමන්. நான் மட்டும் ஏமாந்து. තමන් පමණමයි රැවටි நான் සිටින්නේ. மற்றவங்கள ஏமாத்தணும்னு நினைச்சிருக்கோம். අනිත් කට්ටිය රවට්ටනවායි කියලා හිතාගෙන நம்ம நினைக்கிறோம் අපි හිතනවා நம்மளை யாருமே பார்க்கல. කවුරුත් අපිව බලන්නේ නැහැ. ஆனா நம் ஒவ்வொருவரையும் எல்லாரும் பார்க்கிறோம். අපි එකිනෙකාම අපි හැමෝම බලනවා. நாங்க எப்படி மற்றவங்களை பார்க்கிறோம் அதே மாதிரி மற்றவர்கள் நம்மை பார்க்கிறோம். අපි අන්‍යය කොහොමද බලන්නේ? ඒ වගේම අනිත් කට්ටියත් අපිව ஆனா බලනවා. நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. අපිට තමයි තේරෙන්නේ නැත්තේ. சபை போதகர்கள் ஏமாற்று, සභාවේ සේවකයාව අපි රවට්ටනවා. மற்ற சபையை குறித்து எனக்கு தெரியாது. අනිත් සභාව மற்ற උදෙසා சபையை குறித்து நியாயம் தீர்க்கவும் நான் எனக்கு தகுதி கிடையாது. අනිත් සභාව උදෙසා විනිශ්චය කරන්නත් මට ஆனால் බෑ. கர்த்தர் கொடுத்த ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பது நிமித்தமாய் දෙවියන් වහන්සේ දුන්නා ඔයගොල්ලන්ට මම දෙවියන් වහන්සේට ගණන් දෙන්න ඕනේ කියලා. ஒவ்வொரு கம்பெனிலையும் HR சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு? එක හැම කම්පැනි වලත් HR කියලා කියනවා. ஆனா அந்த HR டிபார்ட்மெண்ட் நீங்க எப்பவுமே பார்க்க மாட்டீங்க. HR ඩිපාර්ට්මන්ට් එක කවදාවත් බලන්නේ නැහැ. பாப்பீங்களா? බලනවද? உங்களுக்கு தான் வேலை செய்யும். ඒගොල්ලෝ ඇතුළේ තමයි වැඩ ஆனா කරන්නේ. நீங்க என்ன செய்றீங்கன்றது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ඔයගොල්ලෝ මොනවද කරන්නේ කියලා ඒගොල්ලන්ට තේරෙනවා. HR டிபார்ட்மெண்ட்ல என்ன செய்றாங்கன்னு தெரியாது. HR ඩිපාර්ට්මන්ට් එකේ මොනවද කරනවයි කියලා ஆனா දන්නවා. நீங்க என்ன செய்றீங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ඔයගොල්ලෝ මොනවද කරන්නේ කියලා அதே ඒගොල්ලන්ට மாதிரி தான் நான் கர்த்தரை நீ HR ஆ வச்சிருக்கேன். ඒ වගේම දෙවියන් වහන්සේ මානව HR වගේ කියන්නේ. உங்க பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்க தான் தீர்மானிக்கணும். ඔයගොල්ලන්ගේ දරුවන් කරන දේ ඔයගොල්ලෝ තමයි තීරණය ஒரு කරන්නේ. உதாரணமா ஒரு சாட்சியாய் மாத்திரம் சொல்லுகிறேன். උදාහරණයක් හැටියට මම කියන්නේ அன்னைக்கு குட்டிமா நதிஷா திடீர்னு கால் பண்ணா. ඒ දරුවා විලා කෝල් කරා. பசங்க පාස්ටර් අංකල් එහෙම කරා. நான் கேட்டேன் நான் முடி வெட்டணுமா? මොටේ කපන්න ඕනද කියලා. ஆமாக்கள் கீழே வெடிக்குது அப்படி. පාස්ටර් පල්ලෙන් ඇවිල්ලා මේ நம்ம பிள்ளைங்க எந்த பக்கம் திருப்புறாங்கன்னு கூட நமக்கு தெரியும். දරුවන් කොයි පැත්තට ඇරෙන්නේ කියලා அவங்க බලන්න. சின்னவ வந்து முடி வெட்டணும்னு எனக்கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக ஒப்பம் பண்ணான். ඒ කුඩා දරුවා විලා කොණ්ඩේ කපා ගන්න ඕනේ කියලා පාලකතුමාගේ කෝල් කරලා ආනවා. அவளோட முடியை நான் அளந்தா வச்சிருக்கேன். එයා කොණ්ඩේ ඇවිල්ලා මම පැනලාද කියලා அவ තියෙන්නේ. வெட்டுறாளா வளர்க்குறான்னு எனக்கு தெரியுமா? එයා වවනවද කපනවද දෙමව්පියන්ට තමයි දන්නේ. ஆனா ஏன் கேட்கறான்? එයි ආන්නේ. அவ கேட்கும் போதே ஏன் நான் அதை திருப்பி அவள்கிட்ட கேட்கறேன்? ඒ ආනකොට මම ඒකේ එයාගෙන් අහන්නේ. இதான் கடைசி. இதுக்குள்ள நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கு. මේ තුල ගොඩක් දේවල් තිබෙනවා. பிரதர் அசோக் வந்து அந்த குடும்பம் வந்து அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தின பாஸ்டரை பார்க்க போறதுக்கே என்கிட்ட கேட்டுதான் போவாங்க. ඒගොල්ලන්ගේ පාස්ටර් ඇවිල්ලා බලන්න යන්නත් ඒගොල්ලන් ඇවිල්ලා මගෙන් තමයි ආන්නේ. எதுக்கு அவங்க கேட்டு போகணும்? ඇයි ආන්නේ? ஏன்னா அவர் அந்த பாஸ்டர் தான் இவங்களையே எனக்கு அறிமுகப்படுத்தணும். ඒ පාලකතුමා තමයි මේගොල්ලන්ව මට කිව්වේ. ஆனால் இதுதான் சபை ஒழுங்கு. මේක තමයි සභාවේ විනය. இதுதான் கணக்கு வைக்கிறது. මේක තමයි ගණන් දෙන එක. அப்ப இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
මේ කාර්යය ඇවිල්ලා අපේ ජීවිතේ තියෙනකොට තමයි දෙවියන් වහන්සේ අපට ආශිර්වාද சிஸ்டர் කරනවා. பதில் சிஸ்டர் டேசி வந்து பதிலைக்கோ இல்ல மன்னாருக்கு போறதுக்கு முன்னாடி 2 கிலோ வரமாட்டேன்னு சொல்லிட்டு போவாங்க. සහෝදරයෙක් යනකොට මම සති දෙකක් சிலர் 1 கிலோ எக்ஸ்ட்ரா போவோம். එක්ස්ට්‍රා ஆனா යනවා. தெரியும் அவங்க போயிருக்கலாம். එයා දීලා තියෙනවයි කියලා දන්නවා. அப்படி இல்லைன்னா நாம என்ன பண்ணுவோம், அவங்க வீட்டுல இருக்கிறாங்களோ ගෙදර ඉන්නවාද? அவங்க போனாங்கன்னா அவங்க போய் சுகபத்தமா வந்து சேரணும். நாங்க ஜெபிப்போம். එයා ගියා නම් එයා ආරක්ෂාවක් වෙන්න ඕනේ කියලා අපි ආඥා அப்ப කරනවා. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கு. මේ කාර්යය ඇවිල්ලා අපේ ජීවිතේ ඇවිල්ලා ඒක இதை විනය. கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා ප්‍රිය කරන දෙවියන් වහන්සේ අපේ බලාපොරොත්තු වෙනවා. ஆனால் இந்த காரியங்களை நாங்கள் சரி சின்ன 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 காரியங்களை கூட நாங்கள் சரியாய் செய்யும் பொழுது මේ පොඩි පොඩි දේවල් අපි හරියට කරනකොට தேவன் நம்மை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා ඒක தேவன் நம்மை ප්‍රිය වෙනවා. பார்க்கிறவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඒක බලන දෙවියන් වහන්සේ. நாங்கள் பரிசுத்த ஆவியை ஏமாற்ற முடியாது. සුද්ධාත්මයන් වහන්සේව අපිට රවට්ටන්න බෑ. மத்தேயு 12வது அதிகாரம் 31வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். මත්තේයු 12:31 අපි බලනවා. மத்தேயு 12:31. මත්තේයු 12:31. 12:31. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ආත්මයන්ට ආත්මයන් වහන්සේට විරුද්ධව කතා කරන වචනය ඇවිල්ලා ඒකට சமவார்த்தை. அப்ப வேற இன்னும் ஒரு சுவிசேஷ புத்தகத்தில் இருக்கிறது, තව පොතකින් තියෙනවා அது இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. මේ ආත්මයෙන්ද අනිත් ආත්මයෙන්ද ඒක ඇවිල්ලා සමාව அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிறதான செயல்படுகிறதான செயல்கள் இம்மையிலும் மன்னிக்கப்படாது, සුද්ධාත්මයන් වහන්සේට විරුද්ධව කතා කරන දේවල් மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்னா මේ ජීවිතේ අනිත් ජීවිතේත් ඒක සමාව නැහැ කියලා කියනවා. மறுமை என்றால் எது? ස්වර්ග රාජ්‍ය. நித்தியம். ඒක ඇවිල්ලා அப்ப மன்னிக்கப்படாத பாவத்தோடு கூட பரலோகத்துக்கு போக முடியுமா? සමාව දී නැති ඒ පාපය අපිට යන්න පුළුවන් ස්වර්ග රාජ්‍යයට. பாவம் மன்னிக்கப்பட்டால், ඒ පාපයට ඇවිල්ලා සමාව பரிசுத்தமாய் දෙනවා. இருந்தால், සුද්ධව ඉන්නවා. தேவன் என்னை அங்கீகரித்தால் மட்டும்தான் உள்ள போகும். දෙවියන් වහන්සේට උත්තර දුන්නයි කියන කිව්වන් පස්සේ තමයි අතුලට යන්න அப்படி පුළුවන්. இல்லைன்னா பண்ண முடியாது. නැත්නම් අපිට යන්න බෑ. எனவே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செயல்பட்டு සුද්ධාත්මයන් වහන්සේට විරුද්ධව අපි කතා කරනවා. பரிசுத்த ஆவியானவர் போய் சொல்லி. සුද්ධාත්මයන් වහන්සේට බොරු කියලා. இன்னைக்கு வேதம் வாசிங்களா? අද බයිබලේ කියවද வாசி. කියවුවා. ஜெபம் பண்ணீங்களா? යාඥා කරාද? பண்ணு. කරා. எப்ப பண்ணீங்க? කොයි වෙලාවකද කරේ? சாப்பிடும்போது பண்ணீங்க. යාඥා කරනකොට කරා. කරා. சாப்பிடும்போது பண்ணதெல்லாம் ஜெபமா? කනකොට කරන එකත් යාඥාවද? ஜோஷுவா இன்னும் சாப்பிடும்போது ஜெபம் பண்ணார். යොසුවා යාඥා කරන්නේ මේ කනකොට යාඥා කරනවා. அவர் எலிக்கு அதாவது சிறுவை 2வது வயசுல பண்ண ஜெபம் தான் இன்னைக்கு 14 வயசுல பண்ணிட்டு இருக்காங்க. අවුරුදු දෙකේ කරපු එක තමයි තව අවුරුදු ஜீசஸ் பிளஸ் பை 4. ඒනොට මගේ කෑම இவ்வளவு தான் அவர் சாப்பிடுறதுக்கு பண்ண ஜெபம். කෑමට යාඥා කරන යාඥාව. அது ஜெபமா? ඒක යාඥාවද? அம்மா எல்லாம் அரிசி வைக்கும் போது මගේ මාව ඇවිල්ලා හාල් තියනකොට அந்த அடு அந்த என்னது என்ன சொல்றது, அது ரைஸ் குக்கர்ல வச்சாலும் சரி, உலையில வச்சாலும் சரி, சிலுவை போட்டு தான் அதுக்குள்ள அரிசியை போடுவாங்க. රයිස් කුකර් එකේ තිබ්බත් කොහෙ තිබ්බත් ඇවිල්ලා ඒ කුරුසියක් දාලා තමයි දාන්නේ කියලා. ஏன்? ඇයි? அதான் உங்களோட விசுவாசம். ඒගොල්ලන්ගේ විශ්වාසය. அதுக்கு நான் ஜெபம் பண்ணிருந்தோம். ඒක යාඥාව කියලා අපිට බාර ගන්න පුළුවන්ද? அதே ஆண்டவரை தூக்குல போட்டுறனா என்ன ஆயிருக்கும்? ඒ දෙවියන් වහන්සේ එළුම් කාට තියලා දාලා அவர் சிலுவையில போட்டதுனா இப்படி போடுறோம். කුරුසේ දාලා තියෙන ඉන්න මේක දානවා. தூக்குல போட்டிருந்தா එළුම් කය දාලා எடுக்கனே. அதே ஆண்டவர் வெட்டி கொண்டிருந்தா ඒ දෙවියන් වහන්සේ කපල මරලා இதெல்லாம் என்ன வாழ்க்கை? මොක මොන ජීවිතේද? என்ன பண்ணிட்டு யாரை மாத்தணும்? කාවද රවට්ටන්නේ? அவ்வளவு விசுவாசமா? උච්චර විශ්වාසයද? அப்படி நீங்க சிலுவை போட்ட அந்த பானையில அடிபிடிக்காம இருந்தா කුරුසේ දාලා තියෙන එකේ මේක எவ்வளோ அரிசி வச்சாலும் பத்தவே மாட்டேங்குது. කොච්චර ආල්පත් මදින්ම கடைசியில வந்து அரளியக்காரன் குத்தம் சொல்றது, இந்த அரிசி பொழிவே இல்லை, நீ பொழிவு இல்லாமல நீ கஞ்சம், அதனால அது பொழியுது இல்லை. அரளியக்காரன் குத்தம் சொல்ல முடியாது. இதுதான் நம்முடைய விசுவாசம், இதுதான் நம்முடைய ஜெபம். ඒක තමයි අපේ යාඥාව. இதெல்லாம் செய்யாதபடிக்கு நாங்கள் பண்ணுவோம். මේවා කරන්නේ නැතුව අපිට ස්වර්ග රාජ්‍යයට යන්න ஒரே බෑ. ஒரு காரியத்தை மாத்திரம் ஞாபகம் வைத்து එකම කාර්යයක් මතක තියාගන්න. தேவனை ஏமாற்றும்.
දෙවියන් වහන්සේව රවට්ටන්න බෑ. தேவனுக்கு போய் சொல்ல දෙවියන් වහන්සේට බොරු කියන්න බෑ. அவர் சர்வ வியாபி, උන්වහන්සේ ස්වර්ග බලධාරී அவர் වූ சர்வத்தையும் காண்கிறது. උන්වහන්සේ සියලු දේ දකිනා දෙවියන් වහන්සේ. வெளிப்படுத்தின விஷயத்துல பார்த்தோம், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுது. එළිදරව් පොතේ බලනවා උන්වහන්සේගේ නිත් ඇවිල්ලා මේ ලෝකේ බලා සිටිනවායි කියලා. கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன். ඒ කෑ ගන්නා ඒ කපුටන්ටත් උන්වහන්සේ ආහාරය දෙන්නා දෙවියන් වහන්සේ. கரையிற காக்காவுக்கு சாப்பாடு கொடுக்குறாண்டவர் நம்மள பார்க்க மாட்டார். ඒ කෑ ගන්නා කපුටන්ට භෝජනය කරනවා උන්වහන්සේ අපිට දෙන්නේ නැතුව கர்த்தருக்கு සිටිනවා. மறைமாய் எதுவுமே இல்லை. දෙවියන් වහන්සේට රහස්‍ය කිසිම දෙයක් කරන්න எனவே බෑ. கர்த்தருடைய ஆவியானவரை பரீட்சைப்பார். දෙවියන් වහන්සේගේ ආස්ප්‍යානන් වහන්සේ පරීක්ෂා ஊழியர்களுக்கு කරනවා. போய் சொல்லி සේවකයන්ට බොරු කරනවා. சபையை ஏமாற்றி සභාව රවට්ටලා. உங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போக, ඔයගොල්ලන්ගේ ආශිර්වාදය නැති කරගන්න එපා. உங்கள் ஜீவனை இழந்து போக තමගේ ජීවිතය නැති කරගන්න එපා. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ උඹලාට ආශිර්වාද කරන්න. ஜெபம். අපි යාඥා කරමු. நான் ஆண்டவரை இந்த நாளுக்கு දෙවියන් වහන්සේ මේ දවස් නිසා ස්තුතිවන්ත தேவரே වෙනවා. கொடுத்த இந்த வார்த்தைக்கான ஸ்தோத்திரம். උන්වහන්සේ දුන්නා මේ වචනයට ஆண்டவரே, ස්තුතියි. நாங்கள் அநேக நேரம் நாங்கள் உண்மை ஏமாற்றுகிறோம், පියාණනිය බොහෝ වෙලාවෙදී උන්වහන්සේ රවට්ටනවා. ஆனால் நாம் ஏமாறுகிறோம். එනමුත් අපිමයි රැවටෙන්නේ. ஆனால் இனியும் அப்படி இல்லாதபடி තවදුරටත් එමණි වෙන්නේ නැති. ஆண்டவரே, இந்த மாதத்தோடு கூட கர்த்தருடைய பிரதான கிருபை எங்களை விட்டு போகும், அதாவது உம்முடைய சித்தத்தின்படி வாழவில்லை என்றால் அந்த கிருபை இழந்து விடுவோம் என்று சொன்னீரேன். ඔබ වහන්සේගේ ප්‍රියයට අපි ජීවත් වුණේ නැත්නම් ඒ කරුණාව අපෙන් අයින් වෙනවයි කියලා උන්වහන්සේ உம்முடைய කිව්වා. கிருபை மாத்திரம் எங்களை விட்டு எடுத்து போடாது. ඔබ වහන්සේගේ කරුණාව පමණක් අපෙන් අයින් කරන්න එපා. சங்கீதக்காரன் ஜெபித்தான், ගීතාවලේ පොතේ කියනවා உம்முடைய ஆவியானவரை என்னை விட்டு எடுக்காதிரும். ඔබ වහන්සේගේ ආත්මයන්න් වහන්සේව මාගෙන් නැති කරගන්න එපා. எனவே ஆண்டவரே, என்னை காத்து, මාව උන්වහන්සේ ආරක්ෂා කරගන්න. எங்களை காத்து, අපිව ආරක්ෂා කරගන්න. உமக்குமுதாய் உண்மை உள்ளவர்களாய் நிற்க, ඔබ වහන්සේ ඉදිරියේදී සැබෑ ජීවිතයක් உமக்குமுதாய் ගත කරන්න. நேர்த்தியாய் காணப்பட අපි එවිලා විනයෙන් අපි ජීවත් වෙන්න. எங்களுக்கு கிருபை செய். අපිට කරුණාව පෙන්වන්න. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්.